ஆகிய இயேசு நாமத்தினாலே இந்த இரவின் ஆரம்ப வேளையில் உங்கள் நடுவில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையாய் அனுப்பாதவரே, இந்த நாளிலும் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரே கிருபை பாராட்டுவீராக. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த கரங்களின் தொடுதல் வேண்டும் என்று நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வர விருப்பமுள்ள உடைய பிள்ளைகளுக்கு தடைகளை நீக்குவீராக. நாங்கள் கூட்டி சேர்க்கப்படுவது எங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக உடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக இருக்கத்தக்கதாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் கடந்த முறை சிமனாவுடைய அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் கவனித்து கொண்டிருந்தோம். அதில் அந்த சிம்மனாண்ட பேர் கற்று சொன்னவங்களுக்கு வெள்ளை போளம். சிம்மனாண்டர் என்ன? மிர் என்ற வார்த்தை, மிர் என்றால் வெள்ளை போளம், அதாவது கசப்பு பாடுகளை குறிக்கின்ற வார்த்தை. அந்த சபை பாடுகளுக்குள் கடந்து போன ஒரு சபை தான். அந்த சபைக்கு கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தின விதத்தை நாம் கடந்த முறை கவனித்தோம். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 8ஆம் வசனம் வாசிங்க. எழுத வேண்டியது என்னவெனில், அவர் எப்படி தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? முந்தினவர், பிந்தினவர், மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர். அந்த சபைக்கு ஏன்னா அந்த சபை பாடுபடுகிற சபை. அந்த பாடுபடுகிற சபைக்கு ஆண்டவர் சொல்கிறது என்ன? நான் தான் யார்? ஐ ஆம் த பிகினிங் அண்ட் ஐ ஆம் த எண்ட். நான் தான் யார்? தொடக்கம், நான் தான் முடிவு. ஆகவே நீ பாடுகளை கொடுத்தோ உபத்திரவங்களை கொடுத்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் தொடக்கம். நாம் கடந்த முறை கவனித்தோம். அவர் முந்தினவர் என்றால் அதுக்கு காரணங்கள் எதெல்லாம் ஒரு முந்தினவர் என்று கவனித்தோம். அடுத்தது அவர் யார்? பிந்தினவர். பிந்தினவர் என்பதற்கு நாம் கடந்த முறை காரணங்களை கவனித்தோம். ஆனால் அந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னால், முந்தினவர் என்றால் சில காரணம் இருக்குது, பிந்தினவர் என்றால் சில காரணங்கள் இருக்குது. ஆனால் இதில் சொல்லும்போது முந்தினவர், பிந்தினவர் ரெண்டையும் இணைத்து சொன்னால் அதுக்கு வேறு அர்த்தமும் இருக்குது. சரியா? அது ஒன்று கவனித்தோம். அவர் ஏன் முந்தினவர், பிந்தினவர் என்றால் வெளிப்பாடு 1:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதாவது முந்தினவர், பிந்தினவர் தான் அல்ஃபா ஒமேகா, அல்லது ஆதி அந்தம் என்றால் என்ன? ஹீஸ் த கிரேக்கமில் கவனித்தோம். ஒரு வார்த்தை என்ன? புரோட்டோஸ். அந்த முந்தினவருக்கு என்ன வார்த்தை? புரோட்டோஸ். சரியா? பிந்தினவருக்கு எஸ்கட்டோஸ். இது முந்தினவர், இது பிந்தினவர். இப்படி எழுதினால் அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது முந்தினவர் என்று சொன்னால் சில அர்த்தங்களை கவனித்தோம், பிந்தினவர் என்றால் அதுக்கு சில அர்த்தங்களை கவனித்தோம். ரெண்டையும் சேர்ந்து சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன? வெளிப்பாடு 1:8 வாசித்தோமே. அவர் யார்? அவர் வெளிப்படுத்துகிறவர். 1:8 திரும்ப வாசிங்க. எனது திருவுளம் பற்றுதல் என்பதுக்கு ஆங்கிலத்தில் ரிவீல் பண்ணுறது, அது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவது. திருவுளம் பற்றுகிறார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவது என்ற அர்த்தமாகும். ஆகவே அவர் முந்தினவர், பிந்தினவர் என்றால் ஒரு கருத்து என்ன? வெளிப்படுத்துவது அர்த்தம் என்ன? ஹீ இஸ் த ரிவீலர். அவர் தான் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். இது பைபிளில் நிறைய உதாரணங்கள். இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம், போனால் இந்த பக்கம் அப்படி போயிடும். அதனால் இதை மாத்திரம் புரிந்து கொள்ளும். அவர் யார்? வெளிப்படுத்து. உதாரணமாக ஒன்றை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சபையில் அவங்க என்னவா இருக்காங்க? அங்கே 5 பேரை வாசிக்கிறேன். இவங்க யார்? தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறாங்க, போடுகளாகவும். அப்படின்னா
இன்றைக்குள்ள திருச்சபைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அதில் இருக்குது. தீர்க்கதரிசி சபைக்குள்ளே இருக்கிறவர். தீர்க்கதரிசி எங்கே இருக்காரு? தீர்க்கதரிசிகளாகவும் போடுகிறவங்க எங்கே இருக்கிறாங்க? அந்தியோகியாவில் உள்ள அது சபையில் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு தீர்க்க தரிசனம் சபைக்கு வெளியே தான் இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்வது என்ன? தீர்க்க தரிசனம் கொடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னால் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு கொடுத்தது தான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? சபை அல்லாதவர்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் அதிகமாக பயன்படுகிறது. அது மாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது எப்போ மாறும் தெரியாது. சரியா? இங்கே இவங்க 5 பேருக்கு என்னவா இருக்காங்க? தீர்க்க தரிசிகளாகவும் போடுகளாகவும் இருக்கிறார்கள். 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து போது கவனிச்சிங்களா? அது திருவிழம் பட்டதெல்லாம் என்ன? 5 பேர் ஜெபிக்கிறாங்க. 5 பேரும் ஒரே நிலையில் இருக்காங்க. 5 பேர் யார் தான்? தீர்க்கதரிசி. 5 பேரும் போடுகர்கள் தான். 5 பேரும் சபையில் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் 2 பேரை முதலாவது நற்செய்தி பயணத்துக்கு, உலக சுவிசேஷ பயணத்துக்கு அனுப்ப வேண்டுமானால் முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். அதாவது ஆவியானவர் அதை ரிவீல் பண்ணுறார். இவர் தான் யார்? முந்தினவர் பிந்தினவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, ஆண்டவரே, மறைத்து சோதரிக்கிறேன். இப்படி செய்வதும் ஒரு திருவுளத்துக்கு பிரியமாக இருக்குது. அப்படின்னு அவர் யார்? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். என்ன செய்ய முடியும்? அவர் தான் வெளிப்படுத்துகிறவர். சரியா? அப்படின்னா அந்த முந்தினவர் பிந்தினவர் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஹீ இஸ் த ரிவீலர். அவர் தான் யார்? வெளிப்படுத்துகிறவர். 2ஆவதாக அவர் ஏன் முந்தினவர் பிந்தினவர் என்று சிமோனா சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்றால் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரெண்டாவது என்ன? அந்த விளம்பினதுன்னு போட்டிருந்தீங்களா? கமாண்ட் பண்ணுறது, கட்டளையிடுவது. என்ன கர்த்தர் கமாண்ட் பண்ணுறாரு அவங்களுக்கு? திரும்ப வாசிங்க. நான் அல்ஃபாவும் சொல்லப்போன முந்தினவர் பிந்தினவர் இருக்கிறேன். எழுதி விளம்பரம் கிரேக்கமுள்ள லோகோ என்ற ஒரு வார்த்தை. லோகோ என்றால் என்ன? கமாண்ட் பண்ணுறது. நீ இதை செய் அப்படின்னா முந்தினவர் பிந்தினவர் அவருக்கு என்ன தன்மை இருக்குது? கட்டளை இடுகின்ற அதிகாரம் அவருக்கு இருக்குது. அதுதான் சபை கத்த வெளிப்பு. நான் யார்? நான் தான் முந்தினவர் பின். அது கத்தம் என்ன? ஐ ஹாவ் த பவர் டு கமாண்ட் யூ. எனக்கு என்ன இருக்குது? உனக்கு கட்டளை இடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குதுன்னு அர்த்தம். 3ஆவதாக 1ஆம் அதிகாரம் வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய மகிமையின் தரிசனத்தை பரிசுத்த யோவான் கண்டபோது என்ன பண்ணார்? செத்தவனை போல ஒரு பாடத்தில் விழுகிறார். அப்பொழுது அவர் வைத்து அப்படின்னு அது ரெண்டும் சேர்ந்து சொல்வதுன்னா ஹீ இஸ் த என்கரேஜர். அவர் யார்? பயந்து செத்தவனை போல கீழே விழுகிறார். அவருக்கு என்ன பண்ணுறாரு? ஹீ இஸ் த என்கரேஜர். முந்தினவர் பின்னவர் அர்த்தம் என்ன? அவர் தைரியம் மூட்டுகிறவர். இன்னும் சொல்லப்போனால் பலப்படுத்தி ஒரு காரியத்தை செய்வதற்கு அவனை உற்சாகப்படுத்துகிறவர். இஸ் த என்கரேஜர். 4ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 22-12-13 வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறது.
நாலாவது என்ன? அவர் என்ன? இஸ் த ரிவார்டர். அவர் யார்? அவர் பலன் அளிக்கிறவர். அப்படின்னா முந்தினவர் பிந்தினவர் என்றால் வெளிப்பட்ட விஷயத்தில் மாத்திரமே 4 கருத்துக்களை பார்க்கிறோம். ஹீ இஸ் த ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. அவர் தான் முந்தினவர், அவர் தான் பிந்தினவர். அந்த முந்தினவர் பிந்தினவர் என்றால் 1, 2, 3, 4 கருத்துக்களை வெளிப்படுத்தும் விஷயத்தில் மாத்திரமே நாம் பார்க்கிறோம். ஆகவே சிம்மனா சபைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது என்ன சொல்கிறாரு? நான் தான் ஆல்ஃபா, நான் தான் ஒமேகா, நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். சொல்லப்போ நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. அது சொல்வதற்கு இந்த 4 காரணங்கள் வெளிப்படுத்தும் விஷயத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா சிம்மனா சபைக்கு கர்த்தர் அவனுக்கு சொல்வது என்ன? நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. அது என்ன சபை? பாடுபடுகின்ற சபை. என்ன சபை? இட்ஸ் சஃபரிங் சர்ச். நான் கடந்த முறை சொன்னேன், சிம்மனா சபைக்கு ஒரு பேர் உண்டு, மார்ட்டியர்ஸ் கேட், அதாவது இரத்த சாட்சிகளின் வாசல். ஏன்னா அநேக பகுதிகளிலிருந்து ரோமாபுரிக்கு இரத்த சாட்சிகளாக கொள்வதற்கு கொண்டு போனவங்களாம் சிம்மனா வழியாக தான் கொண்டு போவாங்களாம். ஆகவே அந்த ஊருக்கு என்ன பேர்? இது இரத்த சாட்சிகளின் வாசல் என்று அதற்கு ஒரு பெயர். அந்த சபைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் தான் யார்? தொடக்கம், நான் தான் முடிவு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? மரித்திருந்து பிழைத்தவர். வெளிப்பாடு 2:8 என்ன வாசிக்கிறோம்? முதல்ல என்ன சொல்கிறாரு? நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். அதுக்கு அர்த்தம் இதுதான். அடுத்து என்ன சொல்கிறாரு? நான் யார்? டெட் பட் ஐ எம் அலைவ். நான் மரித்தவன் நான் தான், ஆனால் இப்போ எப்படி இருக்கிறேன்? உயிரோடும் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மரித்து அவர் அடக்கம்பட்ட அந்த காலத்திலும் உயிரோடு தான் இருந்தார். இயேசு சிலுவையில் அறைந்தார்கள் இல்லையா? அறைந்த போது அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த 3 நாளும் அப்பவும் அவர் ஊழியம் பண்ணி தான் இருந்தார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 18, 19 பார்த்தீங்கன்னா அந்த ஆவியில் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்படின்னா அந்த 3 நாட்களும் உடம்பு தான் எங்கே இருக்குது? கல்லறைக்குள் இருந்ததே தவிர அப்படி ஆவி எங்கே போச்சுது? அது பாதாளத்துக்கு போய் என்ன பண்ணுது? பாதாளம் இல்லை, காவல், பிரிசன். பாதாளம் அல்ல. நம்ம வழக்கமாக விசுவாசம் போனது பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது பாதாளம் அல்ல, அது காவல். பாதாளம் வேறு, காவல் வேறு. சரியா? அங்கே போய் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு அந்த 3 நாளும் அவர் ஊழியம் பண்ணிட்டு தான் இருந்தார். அதை நான் அடிக்கடி சொல்வேன், ஊழியம் பண்ணாத நாள் செத்து போன நாளும். சரியா? இயேசு செத்த போதும் உயிரோடு இருந்து ஊழியம் பண்ணியிருக்காரு. நம்ம உயிரோடு இருந்து நிறைய நேரத்தில் சர்தை சபைக்கு சொல்கிறது தான், நீ உயிருள்ளவன் பேர் பெற்றும் கிரியையிலே செத்தவன்னா இதுவும் ஒரு கிரியை தான் அதில். சரி, அப்போ ஊழியம் செய்யாத நாட்கள் என்ன நாட்கள்? செத்து போன நாட்கள் தான். சரி, அப்படியானால் அதுக்கு அர்த்தம் என்ன? நான் மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் நமக்கு ஒப்பாக மாறுவதற்கு அந்த அனுபவத்துக்குள்ளே இயேசு கடந்து போகிறார். He was dead but he was alive. அவர் மரித்தார், ஆனால் என்ன பண்ணுறாரு? உயிரோடு தான் இருந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அது இயேசுயே மரித்தார். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், கடவுள் ஏன் பூமியில் மனுஷனாக வரணும்? தேவன் மனுஷனாக ஏன் வரணும்? இப்போ மற்ற ஹிந்துக்கள் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், why Jesus came to this world? பிள்ளைகள் மாம்சத்தையும் அது மாத்திரம் இல்லை, அது ஒரு காரணம் தான். அது பின்னாடி உள்ள காரணம் யோவான் 1:18 பார்த்தீங்கன்னா, தேவனை ஒருவரும் ஒரு காலம் அவருடைய மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனே அவர் வெளிப்படுத்தினார். அப்போ எதுக்கு அவர் பிறந்தார்னா, கடவுள் எப்படி பார்த்துக்கடான்னு வந்தார். இயேசு மனிதனாக வந்ததுக்கு காரணம் என்ன? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே இல்லை. என்னதான் மோசே தேவனை நண்பனை போல முகமாக பேசினாலும், ஃபேஸ் டு ஃபேஸ் என்பது அப்படி முகத்தை பார்த்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை நேரடியாக பேசினான்னு அர்த்தம். இந்த முகமுகமாய் அவனை போல தரிசித்த வேறு யாரும் இல்லைன்னு போட்டிருக்கு. உபாகம் 34 கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா,
மோசையை போல் அதுக்கு பின்னாடி யாருமே வரல. கர்த்தரை முகமுகமாய் பார்த்ததை நம்ம நினைக்கிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் நினைக்கிறோம் இல்லையா? ஃபேஸ் டு ஃபேஸ்னால் அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், வழக்கமாக மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் பேசுவார், தரிசனங்களை பேசுவார், வெளிப்பாட்டை கொடுப்பார். ஆனால் மோசேக்கு அப்படி இல்லை. கர்த்தர் தன்னுடைய வாயினால் பேசுகிறத அவன் நேரடியாக கேட்டான். ஃபேஸ் டு ஃபேஸ்னால் அதான் அர்த்தம். ஆனால் யோசித்து பாருங்களேன், மோசே என்ன கேட்குறாரு? நான் உங்கள் மகிமையை பார்க்கணும்னு சொல்லும்போது அவன் தான் பார்த்துட்டே இருக்கிறானே. மோசே என்ன கேட்டார் கர்த்தர்கிட்ட? நான் உங்கள் மகிமையை பார்க்கணும்னு கேட்டார் இல்லையா? இவர் ஏற்கனவே பார்க்குறவராக இருந்தால் அதை ஏன் கேட்குறாரு அவர்? உன்னை கர்த்தர் என்ன சொல்லணும்? நீ தான் பார்க்குறியடா அப்படின்னு சொல்லலையே. என்ன சொன்னார்? என்னை பார்த்து நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் அது வரைக்கும் பார்க்கல. எப்படி பேசினார்? ஒரு நண்பனை போல என்றால் மற்றவங்கள்ட்ட மறைபொருளாக பேசுவார். ஸோ உதாரணமாக எரேமியாட்ட கர்த்தர் பேசினா என்ன பண்ணுவா தெரியுங்களா? எரேமியாவின் எண்ணத்தை காண்கிறாய், ஆண்டவரே நான் ஒரு பானையை பார்க்குறேன், அது வழக்கேந்து தெற்காக அது வாய் இருக்கிறது, அது பொங்கி வருகிற அனுபவத்தோடு இருக்குது, நீ கண்டது சரிதான். அதுக்கு அர்த்தம் இப்படி என்ன பண்ணுவான்னா ஒரு காரியத்தை சொல்லித்தான் காட்டுவார். மோசைக்கு அப்படி இல்லை, நேரடியாக எந்த விதமான மறைபொருளாகவோ இல்லைன்னா தரிசனமாகவோ கொடுக்கல, நேரடியாக பேசுகிற அனுபவம். அப்படின்னா மோசை கூட என்ன செய்யலை? அவரை பார்த்ததில்லை, முகமுகமாய் பார்த்ததில்லை. அதை பேசினார்னு சொல்லி போட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் பார்த்ததல்ல, அவர் சொன்னதை கேட்டாங்க, மறைபொருளாக அல்ல, நேரடியாக. ஆனால் தான் இயேசு ஏன் பிறக்கணும் பூமியில்? பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் ஏன் பிறந்தார்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்த வந்தார். அதான் யோவான் 1:18. சரி, அடுத்தது இயேசு ஏன் சாகணும்? சரி, கடவுள் வந்தாச்சு, காட்டியாச்சுல, போயிட வேண்டியது என்ன மேலே? அப்புறம் ஏன் அவர் மரித்தார்? ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆனால் நேரடியான வசனம் என்னென்னா, கலாத்தியர் 1:4 வாசிங்க. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அப்படின்னா எதுக்காக இயேசு மரித்தார்? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலை ஆக்க வேண்டுமானால் பிதாவின் சித்தம் என்ன? குமாரன் மரிக்கணும். சரியா? அப்புறம் ஏன் அவர் உயிரோடு இருந்தார்? ஏன் இயேசு உயிரோடு இருந்தார்? 1 கொரிந்தியர் 15 13-14 வசனத்தை வாசிங்க. இல்லாவிட்டால் எங்கள் பிரசங்கம் இருந்தா, இயேசு உயிரோடு எழுந்திருக்கலைன்னா பிரசங்கம் அத்தனையும் வேஸ்ட். ரெண்டாவது நம்பிக்கை என்ன ஆகிடும்? வீணாக போயிடும். அப்படியானால் இயேசு ஏன் பிறந்தார்? யோவான் 1:18 தேவனை காண்பிக்க வந்தார். அடுத்து அவர் ஏன் மரித்தார்? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் நம்மை விடுதலை ஆக்க வேண்டுமானால் தேவகுமாரன் ஜீவனை கொடுத்து தான் ஆகணும். மூன்றாவதாக அவர் ஏன் உயிரோடு எழுந்தார்? நம்ம நம்பிக்கை அப்போ தான் உயிரோடு இருக்கிறது. நம்ம நம்பிக்கை வீணாக போயிடும். ஏசு உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு என்ன இல்லை? வந்தார், செத்தார், காணாமல் போயிட்டாருன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் நம்முடைய நம்பிக்கை வீணாக போயிடும். சரி, ஏன் மேலே போயிருக்காரு? இப்போ என்னம்மா? நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. அது முக்கியமான காரணம் எபிரேயர் 9 எபிரேயர் 9 26 வாசிங்க. பாட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல. இல்லையா வெளிப்பட்டார். இப்போ 24 வாசிங்க. எபிரேயர் 9:24 அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் இப்போ எதுக்கு மேலே போயிருக்காரு? நமக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு? ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்கார். இன்னும் சொல்ல போனால் 1 யோவான் 2:1 வாசிங்க. 1 John chapter 2 and verse 1.
என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி. எனக்கு இது எழுதப்பட்டிருக்குது, பாவம் செய்யாமல் இருக்குது எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்ன? என்னதான் எழுதி கொடுத்தாலும் நீ அக்கிரமம் பண்ணுறது தான். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எதுக்கு போயிருக்காரு? மேலே நமக்காக பிதாவின் சமூகத்தில் அவர் என்ன பண்ணிருக்காரு? பிரவேசித்திருக்கார். எதற்கு? டு ப்ளீட் ஃபார் தி சர்ச். சபைக்காக வேண்டுதல் செய்ய என்ன பண்ணுறார்? அவர் இன்றைக்கு உள்ளே போயிருக்கிறார். சரியா? உள்ளே போனதுக்கு காரணம் என்ன? நமக்காக வேண்டுதல் செய்ய. அந்த 1 யோவான் 2:1 ஏன் உள்ளத்தில் ஆழமாக எழுதப்பட்ட வசனம். அதில் என்ன போட்டிருக்கு? என் பிள்ளைகளை பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு என்ன செய்வாரா? நமக்கு பிதாவிடத்தில் இந்த பரிந்து பேசுவாருக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா we have an advocate with the father. நமக்காக அப்பா கிட்ட யார் இருக்காரா? ஒரு அட்வொகேட் போயிருக்கிறார். அப்போ இயேசு எதுக்கு போயிருக்கிறாரு? நமக்காக அட்வொகேட் வேலை பார்க்குறது மேலே போயிருக்கிறாரு. மேலே போய்ட்டு என்ன பண்ணுவார்? அவர் யார்? வழக்கமாக லாயர்னால் அவங்களுக்கு அவங்க வேலையோட அடித்தளமே பொய் தான். ஏன்னா அக்கிரமம் பண்ணதான் அவங்கள்ட்ட போகிறான். நல்லா இருக்கிறவன் போகிறான். அக்கிரமம் மட்டும் இப்போ என்ன பண்ணுவான்? சார் இப்படி நடந்து போயிடுச்சு சார் பார்த்துக்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணணும்? அவனுக்கு இப்போ அவன் அடித்தானாலும் அடிக்கலான்னு சொல்லணும், வெட்டினாலும் வெட்டலன்னு சொல்லணும். அப்போ தான் கட்சிக்காரன் தூக்கில் தொங்க விட்ருவாங்களே, அவனை தொங்க விட்டு அவன் வக்கீலை தொங்க விட்ருவான். அதுக்கப்புறம் ஆகவே என்ன பண்ணுவாங்க? லாயர்ஸ்னாலே பொதுவாக லாயர்ஸ்ன்றாங்க. லாயர்னாலே பொய் சொல்ல தான் அவங்க மூலதனம். ஆனால் இவர் யார்? நீதிபரராக இருக்கிற இயேசுவான். அவனை இவர் என்ன பண்ணுவார்? we have an advocate with the father who is not a liar. he is a righteous one. அவர் நீதிமான். என்ன பண்ணுவாராம்? போயிட்டு என் பையன் பண்ணதெல்லாம் தப்புறான், என் பொண்ணு பண்ணதெல்லாம் தப்புறான், ஆனால் அவங்களுக்காக நான் சிலுவையில் ஜீவனை கொடுத்துருக்கேன், அவங்களுக்காக நான் பரிந்து பேச தான் நீ போயிருக்கிறாரு. எதுக்கு போயிருக்காரு? இப்போ மறுபடியும் வருவார். எபிரேயர் 9:28 வாசிங்க. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அழும்படிக்கு. அப்போ எதுக்கு மேலே போயிருக்காரு? பரிந்து பேசுவது மாத்திரம் இல்லை, ஒரு நாள் திரும்ப என்ன செய்வார்? அவருடைய வருகைக்கு யார் யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவர்களுக்காக வெளிப்படுவதற்கும் ஒரு நாள் வரப்போகிறார். அப்படின்னா இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் மரித்தார்? இயேசு ஏன் பரலோகம் இயேசு ஏன் ஏன் உயிர்த்தெழுந்தார்? இயேசு ஏன் பரலோகம் போயிருக்காரு? இது அடிப்படையாக எல்லோரும் கேட்குற கேள்வி. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு பதில் தெரியுமே தவிர ப்ராப்பராக சொல்லணும்னா இதுதான் வசனம். அது கரெக்டாக என்னென்னா நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பான். ஆனால் வசனத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், வாயை மூடிடும் அவனுக்கு. கேள்வி கேட்குறவங்க வாயை மூடுறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? வசனத்தின்படி அவனுக்கு பதில் சொன்னீங்கன்னா அமைதி ஆகிடுவாங்க. அப்படின்னா ஆண்டவர் இயேசுயார் மரித்திருந்து பிழைக்கிறவர் என்றால் அது காரணம் என்ன? பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவர்களாக இருக்காங்க. இவங்களை என்ன செய்யணும்? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இவங்களை விடுதலை ஆக்க வேண்டுமானால் இயேசு என்ன செய்யணும்? அவர் மரிக்கணும், அப்புறம் பிழைக்கணும். இயேசு மரித்து அப்படியே போயிட்டா பிள்ளைகளுக்கு தைரியம் வராது. அவர் என்ன செய்யணும்? மரிக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் பிழைக்கவும் வேண்டும். அதான் மரித்திருந்து பிழைத்துன்னு சொல்லப்போனால் டு ஐடென்டிஃபை வித் மேன். மனிதனோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டுமானால், மனிதனோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் இயேசு என்ன ஆகணும்? அவர் மரித்திருந்து பிழைக்க வேண்டும். அவர் மரித்திருந்தால் நம்மோட அடையாளம் காட்ட முடியாது. அவர் சாகாமலே பிழைத்திருந்தாலும் நம்மோட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவர் நம்மோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிந்த வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. போதுமா? யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ யார் வராங்க? அநேகர் மனம் திரும்பி பாவங்களுக்காக மனம் விருந்து என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்நானம் பெற வந்துக்கிட்டே இருக்காங்க. வரும்போது யோவான் அப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. ஞானஸ்நானம் கொடுக்க இன்னொரு வேலை என்ன இருக்குது? அப்படி ஏறிட்டு பார்க்கும்போது யார் வராங்க? பாவிகள்லாம் வராங்க. வேடுபாரகன் பரிசேயன் எல்லாம் வரான். வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை சொன்னவன் யார்? அப்படின்னா அவர் பார்க்கும்போது அந்த வேதபாரகன் பரிசேயன் பாவம் மனம் திரும்பி வரலாம் எப்படி தெரியுதா அவனுக்கு?
விரியன் பாம்பு மாதிரி தெரியுது. நான் யோசிப்பேன், மனம் திரும்பினவனே விரியன் பாம்பு பண்ணால் நம்மளை மாதிரி ஆளை அடிச்சே கொண்டிருப்பான் போல. ஐயோ ஞானஸ்தானம் உனக்கு ஒரு கேடாரான்னு அடிச்சே போட்டிருப்பான் போல இருக்குது. அவனே பாவத்துக்கு மனம் திரும்பி வராங்க. எப்படி கூப்பிடுறாரு? சன்ஸ் ஆஃப் வைப்பர். அது கொடிய விஷம் நிறைந்த பாம்பு குட்டிகளே. சரியா? இந்த பாம்பு குட்டிலாம் எப்படி வருது? இப்படி வரும் இல்லையா? இப்படி தானே வரும். எப்படி? அதுக்கு நடுவில் அவன் பார்க்கும்போது அவன் கண்ணில் அப்படி சுருக்கி பார்க்குறான், ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து வருது பாருங்களேன். என்ன பார்க்குறான்? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி எதோடு தான் வருது? அந்த பாம்புகளோடு தான் வருது. அவன் கண்ணில் ஏறிட்டு பார்க்குறான், என்ன பாம்பாக வருது, நடுவில் என்ன வருது? ஒரு ஆட்டுக்குட்டியும் வருது. அப்படின்னா இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணத்துங்களா, டு ஐடென்டிஃபை வித் சின்னர்ஸ். பாவிகளோடு தன்னை இணைத்து கொண்டால் மாத்திரம்தான் அந்த பாவியை தூக்கி எடுக்க முடியும். அவனோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாவிட்டால், இயேசு தேவனாகவே இருந்திருந்தால் என்ன செய்ய முடியாது? மனிதனை மீட்டெடுக்க முடியாது. சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான தூக்கி எடுத்தான்னு போட்டிருக்கல. தூக்கி எடுக்கணும்னா சேத்திர விழுந்து தூக்கணும். அவன் கையை அழுக்காகாதா? கையை அழுக்காக்காமல் எப்படி ஒரு சேத்திர விழுந்தவனை தூக்கி எடுக்க முடியும்? அப்படியானால் இயேசு ஏன் அந்த மரித்திருந்து பிழைத்தவன் வகையில் போட்டிருக்குன்னு சொன்னால், அவர் என்ன ஆகணும்? மரிக்கவும் வேண்டும், பிழைக்கவும். அதுக்கு அர்த்தம் என்ன? டு ஐடென்டிஃபை வித் த பீப்புள். தன்னுடைய பிள்ளைகளோடு தன் ஜனங்களோடு என்ன செய்யணும்? தன்னை இணைத்து கொண்டால்தான். இணைத்து கொண்டதுனால தான் என்ன தெரியுங்களா, நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கல்ல, பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர். அதாவது அவர் நம்மோடு தன்னை இணைத்து கொள்ளாவிட்டால் மனுஷனுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியாது. ஏன் இவன் இப்படி பண்ணுறான்? நல்லா தானே அவனுக்கு உதவி பண்ணுறேன், அவனுக்கு எத்தனை உதவிகளை செய்கிறேன், ஏன் திரும்ப தப்பு பண்ணான்? கோபம் தான் வரணும். அவருக்கு என்ன வருதுங்களா? பரிதாபம் வருது. ஏன்? அவர் நம்மை போல் மாம்சத்தில் வந்ததுனால அவருக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? இந்த மாம்சத்தில் இருந்தால் இப்படிலாம் பண்ணும், இப்படிலாம் அது வேதனையை கொடுக்கும்னு அவருக்கு தெரியும். ஒரு வசனத்தை வாத்து பாருங்களேன். சங்கீதம் 78 Psalm 78 verse 37 to 39. மனுஷனோடு என்ன பண்ணுறாரு? அந்த சங்கீதம் 78 உங்களுக்கு மிக அற்புதமான சங்கீதம். குறிப்பாக தாவீதோடு அவனுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளை சொல்லக்கூடிய சங்கீதம். அது 35ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்க முதல்ல நினைவு கூர்ந்தாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? வசதியாக மறந்துடுவாங்க ஆளுங்க. முதல்ல கர்த்தரை நினைவு கூறுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? they will forget, மறந்துடுவாங்க. அதான் ஆங்கிலம் சொல்லுவாங்களே, God gives and forgives. கர்த்தர் கொடுத்துட்டு மன்னிப்பாராம். Man gets and forgets. மனுஷன் வாங்கிட்டு மறந்துடுவானா. இது மனிதனுக்கும் தேவனுக்குள்ள அடிப்படை வித்தியாசம். இவன் நினைவு கூறுகிறான். மறுபடியும் வாசிமா 37. என்ன? அவனுடைய இருதயம் என்ன செய்யலை? நினைவு கூர்ந்தாங்களே தவிர என்ன செய்யலை? அவங்க இருதயம் அவங்கள்ட்ட என்ன பண்ணல? நிலையாக இல்லை, ஒரு உறுதியான அடித்தளத்தில் அது இல்லை, இருக்கவில்லை. எப்படி நினைச்சாரா? இவங்கெல்லாம் யார்? இவனுங்க திரும்பி வராத காற்றுன்னு நினைச்சாரான் ஆண்டவர். இவனுங்க யார்? காற்று போனால் ஒரே போக்கு தான், என்ன செய்யாது, திருப்பி அது வராது. அப்படிப்பட்ட காற்று என்று கர்த்தர் நினைத்தாராம். ஏன் தெரியுங்களா? அவர் நம்மை போல மாம்சத்தில் வந்ததுன்னா அவருக்கு தெரியும், இதெல்லாம் எந்த காற்று போனால் ஒரே போக்கு தான், திரும்பி வராத காற்றுன்னு அவருக்கு தெரியும். சங்கீதம் 103 சங்கீதம் 103 13 14 வாசிங்க. கர்த்தர் எப்படி பயப்படுறாரு? தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இறங்குவது போல் என்ன பண்ணுறாரா? தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். நம்ம உருவம் என்னன்னு அவருக்கு தெரியுமா? அடுத்தது எப்படி நினைக்கிறாரு? மண் இல்லை, ஆக்சுவலாக டஸ்ட், தூசி. மண்ணுன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. எபிரேய மொழியில் அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை ஆஃபார். ஆஃபார் என்றால் டஸ்ட், தூசி. மண்ணு கூட இல்லை, மண்ணாவது கொஞ்சம் காற்றடித்தா நிற்கும். இது என்ன? டஸ்ட், ஆஃபார்.
இது மண்ணல்ல, வெறும் தூசி தான். காற்று வர என்ன அதுக்குள்ளே ஓடி போயிடாது. அப்படின்னா எப்படி அவரால் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது தெரியுங்களா? அவர் மரித்திருந்து பிழைத்து நம்மோடு தன்னை இணைத்து கொண்டதுனால அவருக்கு என்ன தெரியும்? இவன் அப்படி தான் இருப்பான், மனிதன் இப்படித்தான். அது சிவனுக்கு என்ன சொல்கிறாரு? ஐ நோ யுவர் மெட்டீரியல். நீ எதில் செய்யப்பட்டவன் எனக்கு தெரியும். நீ யார்? மண். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆதியாகமம் 1:1 என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். சரியா? ஆதியாகமம் 2:7 பார்த்தீங்கன்னா பூமியின் மண்ணினாலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின போட்டுதுங்களா? அந்த பூமி வேறு, இந்த பூமி வேறு. அது ஹார்ட் சாயில், இது சாஃப்ட் சாயில். ஆதியாகமம் 1:1 இருப்பதுன்னா கடினமான மண், அது ஹார்ட் சாயில், கடினமான மண். ஆனால் மனிதனை படைக்கும்போது எழுதப்படுத்தா தெரியுங்களா? சாஃப்ட் சாயில், அதமா. அந்த மண்ணுக்கு பேர் பேர் அதமா. ஆனால் தான் அவனுக்கு ஆதாம் என்று கர்த்தர் பெயரிட்டார். அவன் சிவப்பாக இருந்தது மாத்திரமல்ல, அந்த மண்ணுக்கு பேர் என்ன பேர்? அதமா. ஆகிய அவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டது? ஆதாம். அப்படி என்றால் கர்த்தர் மரித்திருந்து பிழைத்ததுனால, நம்மோடு தன்னை இணைத்து கொண்டதுனால அவருக்கு என்ன தெரியுது? இவங்கெல்லாம் யார்? திரும்பி வராத காற்று. ரெண்டாவது யார்? இவங்கெல்லாம் தூசு தான், அவ்வளவுதான். இவனை என்ன செய்ய முடியாது? சரிப்படுத்துவது கடினம் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணார்? மரித்திருந்து பிழைத்தார். சரியா? அடுத்து போயிடலாம். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 போதுமா? முதல்ல எனக்கு கவனித்தோம், இஸ் த கவுன்சிலர். ரெண்டாவது யார்? இஸ் த ரெண்டாவது என்ன? பாராட்டுகிறவர். ஹி இஸ் த கன்கிராச்சுலேட்டர். கர்த்தர் யார்? பாராட்டுகின்றவர். சரியா? முதல்ல அவர் யார்? முதல்ல ஆலோசனை சொல்லு. கவுன்சிலர் எப்படி தன்னை வெளிப்படுத்த? நான் யார்? முந்தினவர், பிந்தினவர், மரித்திருந்து பிழைத்தவர். அடுத்தது என்ன சொல்கிறாரு? நான் யார்? உன்னை பாராட்டுகிறவன். நான் அடிக்கடி யோசிப்பேன், உலகத்தில் மனிதர்கள் நம்மளுடைய ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிச்சி நம்ம குற்றஞ்சாட்டுறதுக்கு காத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளோட பாராட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கான்னு தேடி தேடி பார்க்கிறவர். தேடி பார்த்து பாராட்டுகிற தன்மை. இன்றைக்கி இந்த பாராட்டுற தன்மை மாத்திரம் சபையில் இருந்தால் சபைகள் எவ்வளவோ உயரத்துக்கு போயிருக்கும். எனக்கு ஒருத்தர் குற்றஞ்சாட்டியே நம்ம அழிந்து போகிறோம். ஆனால் என்ன வேணும்? அந்த என்கரேஜ் பண்ணக்கூடிய, கங்க்ராச்சுலேட் பண்ணக்கூடிய தன்மை இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. சில பாடுறாங்க, நல்லா பாடுறாங்கன்னா அவனை பார்த்து பிரதர் சூப்பராக பாடிங்கன்னு சொல்லணும்ல. நமக்கு வாயில் முத்து இருக்குது, கீழே கொட்டிடுமே. பாராட்டிட்டா வாயில் முத்து கொட்டிடும்ல. யோசித்து பாருங்கள், 365 நாள் சாம்பார் தானே வைக்கிறோம் வீட்டில். ஹலோ, அது 3 வேளையும் சாம்பார். காலையில் பார்த்தீங்கன்னா பாதி கொதித்த சாம்பாரை இட்லிக்கு ஊற்றிடுவாங்க ஆளுங்களுக்கு. பாதி அது அடுப்பில் இருக்கும்போதே தட்டில் வந்துடும் அது. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகணும்ல, ஆஃபீஸ் போகணும்ல, குச்சைக்கு லஞ்சிருக்கான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நான் காலை கையை அடுப்புல விட்டால் இடிக்க முடியும். என்ன பண்ணுவாங்க? கொதித்த வரைக்கும் லாபம்னு ஊற்றிடுவாங்க. மத்தியானம் ஸ்கூலில் இல்லை ஆஃபீஸில் போய் திறந்து பார்த்தீங்கன்னா அதே சாம்பார் கொஞ்சம் கொதித்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே. சாயங்காலம் போண்டா பஜ்ஜிக்கும் அதே சாம்பார், ராத்திரி சப்பாத்திக்கும் அதே சாம்பார், அடுத்த நாள் காலையில் தோசைக்கு அந்த சாம்பார் உட்காந்துருக்கும் பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை அது பலநோக்கு திட்டம் அந்த காலத்தில் அரசாங்கத்தில் கொண்டு வந்தாங்க. 5 ஆண்டு திட்டத்தில் பலநோக்கு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தான். அது இன்றைக்கி நம்ம வீடுகளில் அப்படியே இருக்குது. ஒன்றை வச்சு 5 வேளை சமாளிச்சிருவோம்ல. ஆனால் அந்த சாம்பாரை வச்சு ஒருத்தன் சாப்பிடும்போது முகத்தை பார்ப்பாங்க தெரியுங்களா? எதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லணுமா? அவன் 5 வேளை சாம்பாரில் முடக்கிறான் கிடந்தான். அவன் எங்கே சொல்லுவான்? வாய் சொல்ல மாட்டான் தெரியுங்களா? அவன் பார்ப்பான், என்ன நல்லா இருந்தா அப்படி ஒரு கேள்வி வேறு, மிரட்டு வேறு. அதிலே பயந்து ஆமான்னு சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த பழப்பும் கெட்டு போயிடுமே. கவனிக்க, அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம்ல. அப்போ ரெகுலராக அது ரொட்டீனாக செய்கிற ஒன்றை கூட மற்றவங்க பாராட்டுன்னு எதிர்பார்க்குறோம்ல. ஏன் ஒருத்தன் நல்லா பாடினா ஏன் அவனை பாராட்டக்கூடாது? ஒருத்தர் நல்லா ப்ரீஸ் பண்ணால் பிரயோஜனமாக இருந்தது, நல்லா இருந்துன்னு சொல்லாதீங்க சரியா? பிரயோஜனமாக இருந்தது, இல்லை நான் மாற்றப்பட்டேன், நான் புதுசாக கற்றுக்கொண்டேன் சொல்லலாம்ல. சொல்லவே மாட்டோம். சொன்னால் தலை பெருசாகிடும் பிரதர். உனக்குள்ள ஏற்கனவே தலை பெருசாக இருக்குது, நீ பாராட்டவன் தலை தான் பெருசாக இருக்குது. கவனித்து கர்த்தர் எப்படி பண்ணால் இஸ் த கன்கிராச்சுலேட்டர். தேடுவார். எதுக்கு தெரியுங்களா? ஏதாவது ஒரு சின்ன நல்ல காரியம் இருந்தால் அதை பெருசாக காட்டி என்ன பண்ணுவா தெரியுங்களா? அதை பாராட்டுகிறவர். அது ஆவியானுடைய தன்மை.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றாங்க தெரியுங்களா? பெற்ற போது அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். தமிழில் இருக்கும். என்ன பண்ணாங்களா? பல விதமான பாஷைகளை பேசுகிற தேவனை மகத்துவப்படுத்தாங்க தெரியுங்களா? ஆங்கில பேர் மேக்னிஃபைடு. அர்த்தம் என்ன? இவ்வளோன்னு இருக்குது, இவ்வளோ பெருசாக காட்டுறது. அது ஆவியானுடைய கிரியை. ஆவியான என்ன சொல்ல தெரியுங்களா? ஒரு சின்ன விஷயத்தை கூட இப்போ மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கு இல்லையா? லென்ஸுக்கு சரியான ஒருத்தர் என்ன மேக்னிஃபையிங் கிளாஸ் என்ன பண்ண, அந்த குட்டியோன்னு இருக்கிறத பார்த்தோன்னே பெருசாக காட்டுதில்ல. கர்த்தருடைய ஆவியை பெற்றவங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? மற்றவங்களை பார்க்கும்போது அதை மகத்துவப்படுத்தணும். அதை பெருசாக காட்டி நல்லா பண்ணீங்களே, உற்சாகம் பண்ண, அந்த ஒரு நல்ல வார்த்தை, ஒரு என்கரேஜிங் வேர்டு எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்குது தெரியுங்களா? எத்தனை பேரை மாற்றி இருக்குது. நிறைய உதாரணங்களை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், ஊழியத்தில் பார்க்குறேன். அதனால் அந்த தேவனுடைய தன்மை நமக்குள்ளே வரணும். கர்த்தர் பாராட்டுறார் பாருங்களேன். 9ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. உன் கிரியைகள் ம் 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 காட் நோஸ். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒன்று அறிந்திருக்கார், கிரியைகளை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது என்ன, உபத்திரவங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மூணாவது தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சிம்மனா சபையில் பாராட்டும் போது என்ன பண்ணா, முதல்ல உனக்கு என்ன இருக்குது? உன்னுடைய கிரியைகள் அற்புதமாக இருக்குது. தேவனுடைய கிரியைகளை விடவா ஒரு மனுஷன் பெரிய கிரியை செய்திட முடியும்? இந்த பிரசங்கம் பண்ணும்போது இல்லை பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஏற்கனவே ஒரு பைபிள் டீச்சர் உட்கார்ந்தான்னு வச்சுங்களேன், பைபிள் திறக்க மாட்டார். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அது தெரியுமே, எப்படி உட்காந்துருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியுமா எல்லாம் சரியா? இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது அப்படி ஒரு மாதிரி அசட்டையாக பார்ப்பார். இதுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி, இதுக்கு வேறு ஒரு கூட்டம் வேறு கோமாளி மாதிரி வந்து உட்காந்துருக்கு பாருன்னு அப்படி ஒரு கேவலமாக நினச்சிட்டுப்பார். என்ன கிடையாது அவங்களுக்கு, தேவனை யோசிச்சுப்பார். அப்படியே கிரியைகள் வானம் பூமி காண்பவே காணாத எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு சொல்கிறாரு, உன் கிரியை பார்க்குறேன்டா, நல்லா இருக்குடா. ஆண்டவர் படைத்த வானத்தில் ஒரு அடி நம்மளால் நீட்ட முடியுமா? ஹலோ, அவர் படைத்த கடலில் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்துட முடியுமா? முடியாத. ஒரு நட்சத்திரத்தை கொஞ்சம் சின்னது பெருசாகிட முடியுமா? ஆனால் ஒன்றே ஒன்று நம்மளால் முடியும். ஆண்டவர் சொன்னார், உன் தலையில் ஒரு முடியை கூட வெள்ளையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது. நம்ம தலை மொத்தத்தையும் கருப்பாக்கிடுவோம். அது நமக்கு முடியும். தேவன் படைத்த எடையும் என்ன செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத. அப்படின்னா அவ்வளோ பெரிய தேவன் எதை பாராட்டுறாரு? அவனுடைய கிரியைகளை பாராட்டுகிறார். இந்த கிரியைக்கு புதிய ஏற்பாட்டில் 3 விதமான அர்த்தங்கள், வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். நினைவுபடும் உங்களுக்கு. ஒன்று அகாத்தோஸ், அடுத்தது காலோஸ், மூன்றாவது எர்கோன். புதிய ஏற்பாட்டில் அந்த கிரியைகள் இருக்குது தெரியுங்களா? இந்த கிரியைக்கு பயன்படும் ஒரு வார்த்தை என்ன? அகாத்தோஸ். அடுத்தது என்ன? காலோஸ். மூணாவது எர்கோன். இந்த 3 வார்த்தைகள் அந்த கிரியைகளுக்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்துவாங்க. ஒன்று என்ன? அகாத்தோஸ். அகாத்தோஸ் என்றால் ஆங்கிலம் சொன்னால் மாரலி குட், ஒழுங்கு சார்ந்த நற்கிரியை. மாரலி குட். அகாத்தோஸ்க்கு அர்த்தம் என்ன? மாரலி குட். சரியா? இதுக்கு நல்ல வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இதுதான் அகாத்தோஸ். நல்ல மரம் என்ன தான் கொடுக்கும்? கெட்ட கனியை கொடுக்க முடியாதுல்ல. அகாத்தோஸ் என்ன? நன்மையை பெறுகிறது அந்த மரம். அது நல்ல மரமாக இருப்பதால் என்ன செய்யுது? நல்ல கனியை கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். இருந்தேன். அப்படின்னா இதான் என்ன? இது அகாத்தோஸ். என்ன? பசியாக ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்ய? சாப்பாடு கொடுக்குறோம்ல. இது விசுவாசி இல்லை, அவிசுவாசி கூட கொடுப்பான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். விசுவாசி இல்லை, யார் கொடுப்பாங்க? அவிசுவாசிகள். நேற்றுனா அந்த இந்த பொதிகைன்னு ஒரு சேனல் வருது இல்லையா,
அதில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருந்தேன். காந்தி பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே 80 வயசுக்கு மேலே உள்ள டாக்டர்ஸ், லேடி டாக்டர்ஸ் எல்லாம் 80 வயதுக்கு மேலே. அவங்களுக்கு நடக்க முடியாது. ஆனால் அவங்க உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இலவசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஃபவுண்டேஷன் போட்டது தான். டாக்டர் ஜாகிர் ஹுசேன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் வந்து அதை ரிப்பன் கட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அது இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாது, அந்த அம்மாக்கெல்லாம் நடக்கவே முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளியராக அவங்க எழுதுறதுலாம் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டுறாங்க. குழந்தை கையெழுத்து மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மருத்துவ தொழில் பார்த்தோம். நாங்கள் என்றைக்கே ஜவஹர்லால் வந்து ஃபவுண்டேஷன் போட்டாரோ, என்றைக்கு அவர் வந்து திறந்து வச்சாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இலவசமாகவே மருந்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இன்னொரு முறை ஹாஸ்பிட்டல் நான் படித்தேன், 3 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம கிறிஸ்தவ மருத்துவமனைகள் ஒரு காலத்தில் மிஷினரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கி வந்து கொள்ளைக்காரனாக மாறி போயிட்டாங்கல்ல. இன்றைக்கி பணம் தானே பிரதானமாகி போச்சு. இன்றைக்கி மருத்துவம் ஒரு தொழிலாக மாறி இன்றைக்கி என்னாச்சுன்னா வியாபாரமாக மாறி போச்சுல்ல. ஆனால் அன்னைக்கு யோசித்து பாருங்கள். அப்படின்னா ஒரு இந்த அகாத்தோஸ் என்பது விசுவாசிக்கு மாத்திரம், அவிசுவாசிட்டு இருக்க நிறைய. ஆண்டு சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன் சாப்பாடு போட்டேன். யோசித்து பாருங்கள், நமக்கு கிறிஸ்மஸ் வந்தால் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் பெரிய பெரிய போஸ்ட் அடித்து ஒட்டாத குறை தான். 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், அன்னதானம் பண்ணோன்னு போஸ்ட் அடித்து ஒட்டாத குறை தான். ஆனால் டெய்லி சாப்பாடு போடுற எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுங்களா? ஹிந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுங்களா? யார்கிட்ட எந்த உடவையும் எதிர்பார்க்காம அவன் பாடுபட்டு சம்பாதிச்சு சாப்பாடு போடுற நிறைய பேர் இருக்கிறான். அப்படின்னா அகாத்தோஸ் என்பது இட் இஸ் மாரலி குட், ஒழுங்கு சார்ந்த நற்கிரியை. ஒழுக்கம். இதுக்கு என்ன வேண்டாம்? ஒரு பெரிய விசுவாசி வேண்டாம், பெரிய சபை வேண்டாம், இயேசு வர வேண்டாம். யார் செய்தால் போய் யாரும் செய்யலாம் இதை. அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன் சாப்பாடு போட்டேன், நான் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்தேன், நான் சட்டையில் வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் கொடுத்தேன், நான் மருத்துவமனையில் இருந்து வந்து பார்க்க வந்தேன், காவலில் இருந்து வந்து விசாரிக்க வந்தேன். ஏன்? இந்த சிறியில் ஒருவனுக்கு செய்ததை எனக்கே செய்தான்னு சொன்னார் ஆண்டவர். அப்படின்னு அதுக்கு பேர் என்ன? அகாத்தோஸ். அடுத்தது காலோஸ் என்பது மார்க்கு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அதாவது இயேசுவின் பாடத்தில் அந்த பரிமள தலையத்தை ஊற்றி என்ன பண்ணுறாங்க, அந்தம்மா கத்திர தலையில் ஊற்றி அவர் மகிமைப்படுத்தின போது சீசைகள்லாம் முறுமுறுக்காங்க. ஏன் இவ்வளோ வேஸ்ட்டாக பண்ணிட்டீங்க, வீணா தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்களே. கடிந்து கொள்ளும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வாசிமா, இயேசு தண்டி சீசைகள் கடிந்து கொண்ட சீசைகளை நோக்கி அவளை கத்தன அவன் புடின்னு பிடிக்கிறான் ஆளுங்க. அங்கங்கே 12 பேர் அவன் இந்த கடிச்சு இழுக்கிற மாதிரி இழுக்கிறான் அந்த அம்மாவை போட்டு. போய் இவ்வளோ வீணாக்கிட்டு 300 வெள்ளியாச்சு அதை வீணாக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவளை கடிந்து கொள்ளுகிறாள். சொல்ல அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள். அந்த நற்கிரியை தான் காலோஸ். நற்கிரிக்கு பேர் என்ன பேர்? காலோஸ். காலோஸ் என்றால் லவ்லி குட். காலோஸுக்கு அர்த்தம் என்ன? லவ்லி குட், அன்பு சார்ந்த நற்கிரியை. இது ஒழுங்கு சார்ந்த நற்கிரியை. காலோஸ் என்றால் என்ன? அன்பு சார்ந்த, அன்பின் அடிப்படையில் வருகிற நற்கிரியை. உங்களுக்கு தெரியும், லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். மார்த்தாள் மரியாள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பந்தி அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுக்கும்போது மரியாள் வந்து என்ன செய்தாங்க, பாதத்தில் உட்கார்ந்து பரிமள தைலத்தை பூசி தன் தலைமையில் துடைச்சாங்க இல்லையா. அவங்க ஏன் அப்படி செய்தாங்க அப்படின்னா, சகோதரன் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இயேசு, அவர் நன்மை செய்திருக்கிறார். ஆகவே என்ன பண்ணுறாங்க, அவங்க திருப்பி நன்மை செய்கிறாங்க. அது அகாத்தோஸ், அது காலோஸ் இல்லை. அகாத்தோஸ் என்ன? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், நான் திரும்பி செய்கிறேன். அவங்க எனக்கு கொடுத்தாங்க. பார்த்துருக்கீங்களேன், காலை சண்டே சர்வீஸ்க்கு போகும்போது இந்த பஸ்ஸில் போகிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் ஏறினோடனே ஒரு சிலர் முன்னாடி ஏறிடுவாங்க, இல்லை கூட்டத்துக்குள்ளே போயிடுவாங்க. பின்னாடி ஏறிடுவாங்க, சிஸ்டர் நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துறேன், நீங்கள் அங்கேயே இருங்க திரும்பி டிக்கெட் எடுப்பாங்க தெரியுங்களா. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அம்மா முன்னாடி போய்ட்டு அது பின்னாடி வரும் பாருங்களேன். போன வாரம் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கள்ல, இந்த வாரம் நான் டிக்கெட் வாங்குகிறேன். இது அகாத்தோஸ். ஆனால் இன்னும் கொள்ள கும்பல் இருக்குது. 7 வாரம் எடுத்தாலும் அசையாத கூட்டம் இருக்குது. அது அகாத்தோஸுக்கு அப்பா. அவங்கெல்லாம் அவங்க அகாத்தோஸோடு ரொம்ப மிஞ்சி போன ஆளுங்க. அதாவது சில பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் டீ வாங்கி கொடுத்தீங்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு டீ வாங்கி தரேங்க. இது அகாத்தோஸ் வேணால் சொல்லலாம். காலோஸ் என்ன தெரியுங்களா, எந்த நன்மையும் பெறாமலே நன்மை செய்கிறோம் தெரியுங்களா,
அந்த பெண் என்ன, அவங்க யாருன்னு பைபிளில் போடலை. மரியாளுக்கு பூசினாங்கன்னா காரணம் இருக்குது. ஏன்? சகோதரனுக்காக அவரோடு எழுப்பியிருக்கிறாரு, ஆகவே இயேசுவை கனப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு யாருன்னே தெரியாது. வழக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மத்தேயு 26, மார்க் 14, அப்புறம் லூக்கா 7, அப்புறம் யோவான் 12. இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா இயேசுவை அந்த பரிமள தைலம் ஊற்றுற அந்த நிகழ்ச்சி. அதில் மத்தேயு மார்க்கில் பார்த்தீங்கன்னா தலையில் ஊற்றிருப்பாங்க, மத்தேயு மார்க்கில். லூக்காவில் பார்த்தீங்கன்னா காலில் ஊற்றிருப்பாங்க, காலில் இருக்கும், கண்ணீரும் சேர்ந்து இருக்கும். அழுது பாடத்தை கழுவி தலையை தொடச்சாங்க. ஆனால் யோவானில் பார்த்தீங்கன்னா காலில் ஊற்றுவாங்க, ஆனால் அங்கே கண்ணீர் இருக்காது. அங்கே கண்ணீர் இல்லை. என்ன பண்ணுவாங்க? பரிமளத்தை பூசி மகிமைப்படுத்துனாங்க, அவ்வளோதான். அப்படின்னா இது ஒரு பெண்ணா, 2 பெண்ணா, 3 பெண்ணா, 4 பெண்ணா? இன்றைக்கும் பட்டிமன்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. 4 ஒரே பெண் என்று சொல்லி சாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை அது 2 பெண்கள் சாதிக்கிறவங்க இருக்காங்க. இன்னொன்று என்ன தெரியுங்களா? அதாவது மத்தேயு மார்க் ஒரே பெண். அடுத்தது லூக்கா 7 சொல்லப்பட அந்த ஊரிலே பாவியாக இருந்த ஒரு பெண் போட்டிருக்கு இல்லையா, அவர் தான் யார்? இந்த மரியாள், லாசரு மரியாள், அவங்க தான். அப்படி சொல்ல கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் அவங்க இல்லை, இது மகதலேனா மரியாள்னு சொல்ல ஒரு கூட்டம் இருக்குது. அது ஆளாளுக்கு. நான் யாருன்னு சொன்னால் அந்த 3 பெண்கள் சொல்கிற கூட்டம் தான். சரி, அந்த 4 நிகழ்ச்சிகளும் 3 பெண்கள் என்று நான் சொல்கிற ஆளாளுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த காலோஸை பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? எந்த நன்மையும் பெற்றதாக பைபிள் இல்லை. ஏசு என்ன சொல்கிறார்? அவன் என்ன பண்ணுறார்? நற்கிரியை செய்திருக்கிறாள். அது லாசரு மரியாள் செய்தது அகாத்தோஸ். இயேசு உயிரோடு எழுப்பியிருக்கிறார், ஆகவே நன்மை செய்கிறார். ஆனால் இது அப்படி இல்லை. இயேசு என்ன செய்தார்னே தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அவருக்கு பாதத்தில் எண்ணெயை பூசி அவரை மகிமைப்படுத்த, தலையில் ஊற்றி மகிமைப்படுத்தினாங்க இல்லையா. இதுக்கு பேர் என்ன பேர்? காலோஸ். அதாவது அன்பு சார்ந்த நற்கிரியை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான்ல ஒருத்தன், கொடுத்தான ஒரு பையன், கொடுத்தாங்கிறத பிடுங்கிட்டாங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். அவன் பாட்டு இங்கே உட்காந்துருந்தான். அங்கேயே ஒரு பையன் இருக்கிறான் சொல்லி என்ன பண்ணாங்க? ஏசா கூட்டுவானார், பிடிச்சி இழுத்து போயிருப்பானுங்க அவனை. சரியா? கொடுத்தான் இல்லையா? அந்த பையன் கொடுத்தானே தவிர மீதி 12 கூட வந்ததில்லை. 12 அவனுக்கு தானே சேரணும். அவனுக்கு கொடுக்கவே இல்லை. 12 பேர் தூக்கிட்டு போயிட்டானுங்க. நான் தாண்டா கொடுத்தேன், ரிசோர்ட்ஸ் என்னுடைய இதில் அவன் சண்டே போடல பாருங்களேன், அமைதியே போயிட்டான் பாருங்களேன். ஸோ அவன்கிட்ட என்ன இருக்குது? அவங்கள்ட்ட அந்த காலோஸ், அந்த அதாவது லவ்லி அன்பு, அந்த அன்பு சார்ந்த நற்கிரியை. 3வது எர்கோன். 3வது எர்கோன் என்றால் ப்ரொஃபஷனல் குட்னஸ், அழைப்பு சார்ந்த நற்கிரியை. இது என்ன? இது அழைப்பு சார்ந்த நற்கிரியை. எர்கோன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? ப்ரொஃபஷனல் குட்னஸ். ப்ரொஃபஷனல் குட்னஸ் அதாவது ஒருவன் அழைக்கப்பட்டிருக்கிறான், ஒரு வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான், அந்த நியமிக்கப்பட்ட நியமத்துக்கு உண்மையாக இருக்கான் தெரியுங்களா, அதுதான் எர்கோன். இங்கே சொல்லப்பட்ட வேலை எர்கோன். சிமனா சபை கற்று பாராட்டுறார, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? அகாத்தோஸ் இல்லை, காலோஸ் இல்லை, எர்கோன். அதுக்கு அர்த்தம் என்ன? சிமனா சபையை நான் என்ன நோக்கத்தோடு உன்னை அழைத்தேனோ அந்த நோக்கத்தை நீ சரியாக நிறைவேற்றுகிறாய், அதற்கு ஏற்ற நற்கிரியை செய்கிறாய். இன்றைக்கி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றாற் போல அநேகர் நாம் நற்கிரியை செய்வதில்லை. அன்பின் அடிப்படையில் செய்வோம். சில இடத்துல போட்டு எப்படின்னா ஒழிஞ்சு போட்டு போ, நம்ம நல்லது செய்வோம், அப்படி செய்வோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? இந்த எர்கோன் இருக்குத வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18 முறை சொல்லப்பட்டிருக்கு. எர்கோன் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் 18 முறை. அதில் 12 முறை சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அந்த கிரியை என்ற வார்த்தை 12 முறை. மொத்தம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18 முறை. அதில் 12 முறை யாருக்கு சொல்லப்படுது? சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான கர்த்தர் இன்னைக்கு சபையில் எதிர்பார்ப்பது என்ன? கர்த்தர் எதை பாராட்ட விரும்புகிறார்? ஏதோ ஒரு நற்கிரியை இல்லை, எது? அழைப்பு சார்ந்த நற்கிரியை. எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்புக்கு ஏற்ற நற்கிரியை செய்தால் அதை தான் கர்த்தர் பாராட்டு. எதை கர்த்தர் பாராட்டுகிறார்? சிமனா சபையில் அந்த ப்ரொஃபஷனல் குட்னஸ், எர்கோன். அதைத்தான் பார்த்தீங்கன்னா எபேஸ் இருக்கட்டும், சிமனா இருக்கட்டும், எந்த சபையிலையும் பார்க்க கிரியைன்னு வார்த்தை வருது பார்த்தீங்களா, எல்லாமே இந்த எர்கோன் தான் இருக்கும். அதில்
அப்படியானால் ஆண்டவர் பாராட்டுவதற்கு காரணம் இருக்கு. என்ன? அது என்ன சபை? அது அழைத்த அழைப்புக்கு பாத்திரமான நடந்து கொள்வது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு. அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குது. அது செய்யணும். we must walk worthy. நாம் அந்த அழைப்புக்கு பங்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தர் ஆராதனைக்கு பாத்திரரோ, இஸ் ஒன்லி worthy to be worship. ஆராதிக்கப்பட தகுந்தவர் அவர் ஒருத்தர் தான். ஆனால் அதே போல சபை இன்னைக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஒருதிய அது பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. சரியானதான். கர்த்தர் அந்த கிரியையை கிரியை பாராட்டுகிறார். ரெண்டாவதாக அவருடைய உபத்திரவத்தை பாராட்டுகிறார். கர்த்தர் எதை பாராட்டுகிறார்? உபத்திரவத்தை பாராட்டுகிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மத்தேய 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பாக்கியவான்கள். 5:4 வாசிங்க. யார் பாக்கியவானா? அப்படியே தமிழில் மொழியாக்கம் பண்ணுங்களா? அது சரியான தமிழில். துயரப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த பாக்கியவான் இருக்கு இல்லையா? பாக்கியவானுக்கு சரியான பிளஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஒப்பாரி வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம கொச்சையாக சொன்னான். யாராவது ஏற்றுப்பாங்களா இன்றைக்கி சபையில்? அவனுக்கு கிறுக்காயான்னு நம்ம கல்லெடுத்து அடிப்பாங்க. துயரப்படுவது ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு கேட்போம்ல. அவனை கர்த்தர் இன்னைக்கு சபை எதை பார்க்குறார்? அவர்கள் படுகின்ற பாடுகளை கர்த்தர் பார்த்து அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த பாராட்டுகிற தன்மை கர்த்தர்னு சொன்ன தெரியுங்களா? எதை பார்க்குறார்? கர்த்தருடைய பாடுகள், உபத்திரவத்தை பார்க்குறார். அதுதான் சிமோனா சபையிலும் பார்க்கிறார். அந்த உபத்திரவம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை த்ரிப்சிஸ். இந்த உபத்திரவம் இருக்குது, இதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை திலிப்சிஸ். உபத்திரவம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை திலிப்சிஸ். இதுக்கு அர்த்தம் என்னென்னா க்ரஷிங் அண்டர் அ வெயிட்னு அர்த்தம். ஒரு பெரிய பாரம் மேலே விழுந்து நசுங்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு அர்த்தம் என்ன? அண்டர் எ வெயிட். ஒரு பெரிய பாரம் மேலே விழுந்து அவர்கள் அழுத்தி கொண்டு நசுங்கி கொண்டிருக்கும் தெரியுங்களா? அந்த அனுபவத்துக்கு பேர் தான் என்ன? திலிப்சிஸ். இன்னும் சொல்ல, இது யாருடைய அனுபவம் என்றால் ஆண்டவர் இயேசுவோட அனுபவம். அவர்கள் எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார்னு போட்டு தெரியுங்களா? ஏசாயா 63:9 வாசிங்க. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார், அவர்களை ரட்சித்தார். பூர்வ காலம் முழுதும் என்ன பண்ணலாம்? தூக்கி சுமக்கிற அனுபவம். அது இயேசுவோட அனுபவம். அந்த அனுபவத்தை யார்கிட்ட எதிர்பார்க்கிறார்? சபையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ என்ன செய்யணும்? பாரங்கள் மேலே விழும்போது நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பாரங்களை விட்டு ஒடுங்கி போக தான் முயற்சி பண்ணுவோம். நம்ம அதுக்கு வசனம்லாம் வச்சுருப்போம். உன் பக்கம் 1000, உன் வலது பக்கத்தில் எத்தனை பேர் எவ்வளோ எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, ஓ மேலே விழுந்து பிடுங்காமல் போனால் போதும். நம்முடைய பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே விழுந்தாங்க பிரதர், அங்கே விழுந்தாங்க பிரதர், நல்ல காலம் பிரதர், எங்களுக்கு ஒன்றுமே வரல பிரதர். அதில் ஒரு பெரிய பெருமை பாருங்களேன். கடந்த முறை தண்ணீர் வந்ததில்ல, வெள்ளம் வந்து தான். வெள்ளம் வராதவங்களாம் பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஏரியாவில் தண்ணியே வரல, நாளைக்கு மேலே சுனாமியே வந்து விழப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுங்களா? எனக்கு வரல, அதனால் நான் யார்? பெரிய பரிசுத்தவான். வந்தவங்களாம் யார்? பாவி. அதுதானே நம்முடைய நம்பிக்கை. லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13 1 முதல் 5 வரை வாசிங்க.
பிலாத்து சில கலிலேயோட இரத்தத்தை அவர்களுடைய எருசலேம் ஆலயத்தில் பலி செலுத்துவார்கள். அந்த பலி செலுத்தும்போது என்ன பண்ணுறான் பிலாத்து, அந்த எருசலேமுக்கு யூதேயாவுக்கு தேசாதிபதி. அவன் என்ன பண்ணுறான், உடனே கலிலேயாவிலேருந்து சிலர் இங்கே கலகம் பண்ணுறாங்க எருசலேமில் அவர்களை கொண்டு என்ன பண்ணுறான், அவங்க ரத்தத்தை, அது மனித ரத்தம் மிருகங்களுடைய ரத்தத்தோடு கர்த்தருக்கு செலுத்தப்படுகிறது. அது கர்த்தருக்கு ஒரு அவமரின்னு சொல்லப்போனால் கர்த்தருக்கு அது அருவருப்பானது. மனித ரத்தம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடாது. இவன் செலுத்திட்டான். இதை ஏசுநாதர் ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அது மிஸ்டர் க்ளீன்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, நம்மளும் ரொம்ப பரிசுத்தவான் இருப்பாங்கள்ல, அக்மார் பரிசுத்தவான் இருப்பான், அவங்களாம் போகிறாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு தெரியுமா, நம்ம அடிக்கடி ஜெபத்தில் இதுதான் பண்ணுவோம். ஏசுநாதருக்கு தெரியாத மாதிரி, உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, அந்த பக்கத்தில் ஒரு முண்டக்கண் அம்மா இருக்குதே, அது பொல்லாதது ஆண்டவரே. ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம் தெரியுங்களா ஜெபத்தில். அது மாதிரி வசனம்லாம் நினைவுபடுத்தும் பாருங்களேன். தப்பு தப்பாக வசனத்தை சொல்லுவாங்க அவர்கிட்ட வேலை. ஆனால் சாதாரண தைரியம் கிடையாது நமக்கெல்லாம். ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாயில் வந்த ரெஃபரன்ஸ் சொல்லி ஆண்டோட வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் தெரிப்பார், கிறுக்குத்தனமாக ஜெபம் பண்ணுறான் பாரு, தகாத விதமாக ஜெபம் பண்ணுறான்ல, அது இதுவும் ஒன்று. ரெஃபரன்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, வசனம் தெரியலனாலும் பரவாயில்ல, இவனே புதுசாக வசனத்தை உருவாக்கிடுவான் ஜெபத்தில். இப்படி சொன்னீரே, பைபிள் அப்படி இருக்கவே இருக்காது. ஆனால் இவன் சொல்லுவான் சொன்னீரேன்னு. ஏசா மிரண்டுவார், நான் எங்கடா சொன்னேன், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு ஏசா கூப்பாடு போட போகிறார் ஒரு நாள் பார்த்து. அப்படி மிரட்டுவான்ல. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுங்களா, பிலாத்து சில கலியோட ரத்தத்தை என்ன பண்ணான், பலியோட சேர்த்து விட்டான். ஆண்டவர் சொல்ல பதில பாருங்க. கவனிச்சிங்களா? அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். ஒருவனுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால், ஒரு இழப்பு வந்து விட்டால், ஒரு நஷ்டம் வந்துட்டால் உடனே என்ன பண்ணக்கூடாது, நம்ம நீதிபதி ஆகிடக்கூடாது. எனக்கு அப்போவே தெரியும், அந்த அப்படி பண்ணால இப்படி வரும் எனக்கு அப்போவே தெரியும். நாம் நீதிபதி இல்லை, நாம் கர்த்தரும் இல்லை. நமக்கு நிறைய விஷயம் தெரியாத, அது நமக்கு தெரிந்த சில விஷயத்தை சிலர் நியாயம் தீர்க்கிறோம். நமக்கு தெரியாத எவ்வளோ நல்ல குணம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுக்கும் கர்த்தருக்கு தான் அது தெரியும், நமக்கு தெரியாத. நமக்கு தெரிந்த ஏதோ ஒரு ஓட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அப்படி நம்மகிட்ட 1008 ஓட்டை இருக்குது. நம்ம யாரை குற்றம் சாட்டுறோமோ அவனோட நிறைய ஏரியா நம்மகிட்ட இருக்குது. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், மற்றவர்களை குற்றவாளியாக்க நீ யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை, நீயே அது செய்கிறியே. அப்படியான என்ன பண்ணுறது தெரியுங்களா, இயேசு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்படி அல்ல அர்த்தம் என்ன, ஒருவனுக்கு ஒரு அசம்பாவிதம் நேரிட்டு விட்டால் ஒன்று அவன் பாவின்னு அர்த்தம் கிடையாது. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போயிடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசு ஒன்று சொல்கிறார், சீலோவாமில் கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ அவங்களாம் பாவின்னு சொல்கிறீங்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பலைன்னா நீங்களும் அப்படியே கெட்டு போயிடுவீங்க. அதனால் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா உடனே நம்ம நீதிபதி ஆகிடக்கூடாது. அது கர்த்தர் விரும்புகின்ற ஒன்று. கர்த்தரை சமனாவை பாராட்டுறதுக்கு உன் உபத்திரவங்களை நான் அடைந்திருக்கிறேன், நான் பாராட்டுறார் பாருங்களேன் கர்த்தர். அப்படின்னா ஒரு விசுவாசி பாடுபட்டால், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு வியாதி வந்துட்டால், ஊழியக்காரனுக்கு ஒரு அவசரம் வந்து விட்டால், ஒரு விபத்து என்ன பண்ணுறதுங்களா, அந்த ஆள் பண்ண அக்கிரமத்துக்கு இது வேணும் இன்னும் வேணும். தயவு செய்து அந்த கர்த்தருடைய இடத்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நியாயம் தீர்க்கும்போது என்ன பண்ண தெரியுங்களா, நாம் கர்த்தருடைய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறோம். தேவன் தன்னுடைய மகிமையை அதை யாருக்கும் கொடுக்கறதில்லை. நாம் இன்றைக்கி அந்த குற்றம் சாட்டும் போது என்ன பண்ணுறோம், நாமே கர்த்தரை போல மாறிட்டு என்ன பண்ணுறோம், அவனை குற்றம் சாட்டுறோமே. ஆனால் கர்த்தர் இங்கே பாராட்டுறா பாருங்களேன். ஸோ யூ ஆர் க்ரஷிங் அண்டர் வெயிட். கிளிப்ஸஸ் அர்த்தம் என்ன, ஒரு பெரிய சுமை மேலே விழுந்து அதுலேருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறான் தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் அந்த உபத்திரவம், ட்ரிபுலேஷன். கர்த்தர் அதை பாராட்டு, ஏன்னா அவர் நமக்காக அப்படி பாடுபட்டவர். பார்த்தீங்களா, பூர்வ காலம் முதல் அவர்களை தூக்கி சுமந்தாராம், அவர்களுடைய நெருக்கத்தில் அவரும் நெருக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய, அதாவது 1வது நற்செய்தி பயணம் முடிந்து விட்டது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுலுடைய 1வது அந்த சுவிசேஷ பயணம் முடிந்து அவர் அந்தியோகியாவுக்கு வர்றாரு. அது புறப்பட்ட இடத்துக்கு வர்றாரு. வந்து சீஷர்கள் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் கொஞ்சம் இல்லை அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான்
அப்படின்னா பரலோகம் போகணும்னா என்ன வேணும்? டிப்ஸஸ் வேண்டும். அதுக்காக ஆண்டவர் டிப்ஸஸ் கொடுங்கன்னு கேட்க வேண்டாம், அது வரும். அது எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வரும்போது எப்படி எடுத்துக்கணும்? நான் பரலோகத்தை நோக்கி போயிட்டுருக்கிறேன், இது பாடுகள் எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆவிக்கிறவர்களுக்கு பாடுகளே இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் பாடுகளே உனக்கு கிடையாது, பாடு வந்தால் நீ பாவின்னு கண்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி பாடுகள், ஒரு விசுவாசிக்கு பாடுகள் வந்தால் என்ன பண்ணுறாங்க? உடனே அவன் பாவின்னு கண்டம் பண்ண நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா பரலோகம் போகிறவன் என்ன தான் செய்யணும்? கொஞ்சம் இல்லை, அநேக உபத்திரவம் போட்டிருக்குது. அதான் முதல்ல சீசன் பண்ணதை திடப்படுத்திட்டா பாருங்களேன். அப்புறம் விசுவாசத்தை நீங்கள் நினச்சி நிற்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு? இப்படியே நான் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் பரலோகம் போக முடியும். பரலோகத்துக்கு போகிறவர்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருவது இயல்பு, வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாரும் ஒரே மாதிரி நடத்துவதும் இல்லை. அவங்களுடைய அந்த நிலைமைக்கு ஏற்ற போல் கர்த்தர் நடத்துகிறார். அதனால் ஒருத்தருக்கு வந்து இன்னொருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. வந்தால் அவனை பாவின்னு தீர்மானிக்க வேண்டாம். கர்த்தர் அந்த பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், அநேக உபத்திரவங்கள் வழியாக. இன்னும் சொல்லப்போ ஈஸி, பெயின் இல்லாமல் கெயின் கிடையாது, வலி இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை, மேன்மைகள் இல்லை. நமக்கு ஒரு லாபம் வேண்டுமானால் அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? கொஞ்சம் வலியை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக எளிமையானது. இன்னும் சொல்லப்போனால் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பணக்கார வாலிபன் வந்தால் தெரியுங்களா? வந்து என்ன வேணும்? யூ வாண்ட் டு இன்ஹெரிட் தி கிங்டம் ஆஃப் காட். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்பினான். ஏசன சொன்னார், உனக்கு இருக்கிறத விட்டால் தான் அதை பிடிக்க முடியும். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில் ஒன்று என்ன தெரியுங்களா? வித்வுட் லூசிங் வி கான்ட் கெயின் எனிதிங். ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மற்றொன்றை இழந்து தான் ஆகணும். இழக்காமல் ஒன்றை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா வராது. என்ன வேண்டும்? சிலதை விட்டால் தான் மற்றது வரும். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, உபத்திரவங்கள் வந்து பிசாசு கொடுக்குறான், உலக உபத்திரவங்கள் தேவனுடைய பிள்ளைக்கு வரக்கூடாது. யோசித்து பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து மிஷினரிகள் இத்தனை பேர் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கல்ல. நம்ம நாட்டில் வந்து மண்ணோடு மண்ணாக, புழுதியோடு புழுதியாக கிடந்து பாடுபட்டு நமக்கு சொன்னாங்களே, அவங்களாம் பாவிகளா? அவங்களாம் பிரபுக்களாக ராஜாக்கள் குடும்பத்தில் உள்ளவன்லாம் எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி போட்டு நம்ம நாட்டில் வந்து மண்ணோடு மண்ணா. ராக்லேண்ட் ஒரு மிஷினரி சிவகாசிக்கு வந்தார். அந்த சர்ச்சில் ஆண்டு கிருபை, நான் ஒரு முறை பேசியிருக்கேன் அந்த சர்ச்சில். ராக்லேண்டில் பேசுனாங்கன்னா தாம்பரத்தில் எனக்கு பெரிய மரியாதை. நான் பேசுனது சிவகாசியில். தாம்பரம் மார்க்கெட்டில் ஒரு நாள் வந்து வெங்காயம் மார்க்கெட் நிற்கும் போது பிரைஸ்லாட் தம்பின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அவர் எப்படின்னா என்னை பார்த்தாலே பார்க்காத மாதிரி போகிற ஆள். நானாக கூப்பிட்டு, அண்ணே பிரைஸ்லாட்னே, பிரைஸ்லாட் தம்பி அப்படி போகிற ஆள். அன்னைக்கு தட்டி பிரைஸ்லாட் தம்பின்னார். என்னடா மரியாதை பயங்கரமாக நமக்கு இருக்குது அன்னைக்கு பார்த்து பிரைஸ்லாட்னே அப்படின்னு. உடனே ராக்லேண்டில் பேசுனீங்களாமா நீங்கன்னார். ஓஹோ, நமக்கு மரியாதை ராக்லேண்டில் பேசுனீங்களா தான். கவனிங்க, அந்த ராக்லேண்ட் எப்படின்னா தலையில் தொப்பி இருக்குது தெரியுங்களா? இந்த ஹேட்டில் கூளை வாங்கி குடித்து அந்த தெருக்களை நச்சேரி சொல்லி போடுற அந்த கோட்லாம் கிழிஞ்சு போனதுனால பிள்ளைங்கள்லாம் கிறுக்க நினச்சிட்டு கல் எடுத்து அடித்து காயப்பட்டு செத்து போன ஒரு மிஷினர். அவர் பேரில் எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தேவாலயம் இருக்குது சிவகாசியில். ராக்லேண்ட் மெமோரியல் சர்ச்னு அவ்வளோ பெரிய, சாட்சியாபுரம் பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது, சிவகாசிலே ஒரு பகுதி. அது அவ்வளோ பெரிய ஆலயம். அப்படின்னா அவங்களாம் என்ன உபத்திரவங்கள் வேணான்னா அவங்களாம் நீங்களும் நானும் இன்றைக்கி இருக்க மாட்டோம். அவங்க உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் நானும் இன்றைக்கி ஒரு மகிமையான சபைக்குள்ளே இருக்க முடியாத. அப்படின்னா என்ன வேண்டும்? கர்த்தர் எதை பாராட்டுகிறார்? அவருடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், பாராட்டுகிறார். இப்போ என்னென்னா, பாடுகள்னு சொன்னால் உடனே என்ன எடுத்துக்கூடாது? நான் அக்கிரமம் பண்ணேன், அட்டுழியம் பண்ணேன், பாடுகள் வந்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்காக. உங்களுக்கு தெரிந்த வசனம் சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 7:5. சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம். நீ தேசத்தின் எல்லா ஜனங்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதாவது 70 வருஷம் என்றால் பாபிலோனில் அடிமையாக இருந்த அந்த 70 வருஷமும் 5ஆம் மாதம் அது 70 வருஷம் என்ன பண்ணுறாங்க? 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் விடாமல் உபவாசம் பண்ணுறாங்க. அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யூதனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உபவாசம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அது பிராயச்சித்த நாள், டே ஆஃப் தி அட்டானமெண்ட். அது ஒரு நேஷ்னல் ஃபாஸ்டிங் அவனுக்கு ஒரு நாள் தான். ஆனால் அதுக்கு அடுத்தது 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 4 நாள் ஆயிடுச்சு. அடுத்து சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வருஷம் வச்சு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகிட்டு இருக்கும்.
4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம், 10ஆம் மாதம் 4 ஃபாஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்கா 18 பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரத்துக்கு 2 நாள், அப்படின்னா வருஷத்துக்கு 104 நாள். கவனித்துக் கொள்ளுங்கள், ஃபாஸ்டிங் பெருகிக்கிட்டே போகுது. கர்த்தர் கேட்குற கேள்வி, நீ ஃபாஸ்டிங்லாம் இருக்க நல்லது தான், எனக்குன்னு இருக்கிறியா உனக்குன்னு இருக்கிறாயா? அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தால் யாருக்காக இருப்போம்? நமக்காக, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம வேலைக்காக, நம்ம குடும்பத்துக்காக, இதுதானே இருக்கிறோம். கர்த்தருக்காக, தேவனுக்காக. யோபு 22:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாக இருப்பதனால் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருப்பானான்னு கேட்டிருக்கு. நாம் இன்றைக்கு ரொம்ப பெரிய ஞானியாக இருந்து நம்முடைய ஞானத்தை நம்முடைய அது பெட்டர்மெண்ட், நம்முடைய மேன்மைக்காக நம்ம செலவு பண்ணி கொண்டே இருந்தால் கர்த்தர் கேட்குறாரு, அது உனக்கா எனக்கா? அது உனக்கு நீ லாபமாக இருக்கலாம், அது எனக்கு லாபமா? உன் சபைக்கு நீ லாபமாக இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு, உன்னுடைய ஊழியக்காரனுகள், உன்னை உடன் விசுவாசிக்கு, இல்லைன்னா ஒரு ஊழியத்துக்கு, இல்லைன்னா கூட குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் நம்ம நன்மை மேன்மையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எது, எனக்காக நீ இருக்கிறியா உனக்காக இருக்கிறியா? தானே கேள்வி. அப்படியான உபத்திரவம் என்பது யாருக்காக? ஃபார் காட், ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். கர்த்தருக்காக, கர்த்தர் ராஜ்யத்துக்காக உபத்திரவம் பண்ணுமே தவிர என்ன, அதைத்தான் கர்த்தர் பாராட்டுவாரே தவிர நம்முடைய தவறுகளுக்கு பலவீனத்தை சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு தவறு செய்து பாடுபட்டால் உடனே என்ன பண்ண தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14 வாசிய. 1 பேதுரு 4:14. யார் நிமித்தம்? கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவானாக இருப்பீங்க. பண்ணுங்கள். 4:16. பாக்கியவான்கள். என்ன ஆகுதுன்னா, கர்த்தருக்காக நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மகிமைப்படுகிறாராம். ஆவியானவரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பே கர்த்தருக்காக பாடுகள் படும்போது தான் கிடைக்கிது. வர எந்த வசனமும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மால் மகிமைப்படுவார்னு பைபிள் இல்லை. எப்போ இது நடக்கும்? கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுமா? நம்மில் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரா? மகிமைப்படுகிறார். தொடர்ந்து ஆசியாம்பி. உலகம் என்ன செய்யும் தெரியுங்களா? நம்ம பாடுபடும் போது நம்ம தூஷிக்கும். உங்களால், நம்மால் என்ன செய்வாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்படின்னா இந்த ட்ரிபுலேஷன் கர்த்தர் பாராட்டுகிற மிக முக்கியமான ஒன்று. இதற்கு அடுத்தது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். பாவர்ட்டி, என்ன? வறுமை. இந்த வறுமைக்கு 2 விதமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க கிரீக்கில். ஒன்று டோக்கியா. சரியா? ஒரு வார்த்தை என்ன? அது இந்த வறுமைக்கு, பாவர்ட்டி. இந்த வறுமைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க? டோக்கியோவில் டோக்கியா. சரியா? டோக்கியா என்றால் என்ன? இது வறுமைக்கு பயன்படுத்த ஒரு வார்த்தை டோக்கியா. இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அங்கே பீனியா. தரித்திரத்துக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிற புதிய ஏற்பாட்டில். ஒன்று என்ன? டோக்கியா. இன்னொன்று என்ன? பீனியா. இந்த டோக்கியா என்றால் அதற்கு அர்த்தம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அப்படின்னா அந்த டோக்கியாவில் வார்த்தைக்கு இருந்ததுங்களா இருக்கும். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? இது எனக்கு வேண்டான்னு தங்களை தரித்திரனாக மாற்றிக்கொள்கிறாங்க. கவனிங்க, டோக்கியான்றதுக்கு அர்த்தம் என்ன? அவனுக்கு என்ன? இல்லாதவன் அல்ல, இருக்கிறவன். ஆனால் என்ன பண்ணுறான்? இதை இப்போ தேவன் எல்லாம் உள்ளவர். ஆனால் என்ன பண்ணாரா? நமது நிமித்தம் அவர் என்னவா மாறினார்? இந்த டோக்கியோவாக மாறினார். நமது நிமித்தம் அவர் எல்லாம் இருந்தது. வானம் பூமி காண்பவை காணாதவை எல்லாம் அவருக்கு சொந்தம்.
ஆனால் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வேண்டான்னு என்ன பண்ணுறாரு, இருக்கிறவர் என்ன பண்ணார், வேணாம் தள்ளிட்டு வந்தார் இல்லையா, அதுதான் டோக்கியா. ஆனால் பீனியா என்றால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. என்ன ஆகுமா, இந்த பீனியான்றது கத்தனை தெரியுங்களா, நம்ம கொச்சையாக சொன்னால் அண்ணாடங்காட்சின்னு அர்த்தம். அது அன்னன்னைக்கு வேலை செய்து வயிற்ற கழுவுறாங்க பார்த்தீங்களா, அன்றன்றைக்கு பாடுபட்டால் தான் சாப்பிட முடியும், அதுதான் பீனியா. 2 விதமான வார்த்தைகள் தரித்திரத்துக்கு. ஒன்று என்ன, டோக்கியா, இன்னொன்று பீனியா. டோக்கியா என்றால் இருக்கும், ஆனால் அது வேண்டாம், பரலோக ராஜ்யத்துக்காக எனக்கு வேண்டாம். வாசிங்களா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. Hebrews 10 and verse 34. நான் கட்டப்பட்டிருக்கையில் பரலோகத்தில் அதிக மேன்மையும் அறிந்து, அதான் டோக்கியா. அவன் இல்லாதவங்களில் எபிரேய கிறிஸ்தவர்கள் யார், எல்லாம் இருந்தவங்க என்ன பண்ணுறான், பரலோகத்தில் எனக்கு மேன்மையான ஒரு பொக்கிஷம் என்ன பண்ணுறான், இது வேண்டான்னு தள்ளுறான் பார்த்தீங்களா, அதான் டோக்கியா. கர்த்தர் சபையில் பாராட்டுறது இந்த டோக்கியா தான், பீனியா இல்லை. கர்த்தர் எதை பாராட்டுகிறார் சபையில், இந்த டோக்கியா. அதுக்கு அர்த்தம் என்ன, இருக்குது, கர்த்தர் கிருபையில் எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன செய்வாங்க, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு சாசுவதம் அல்ல, இது எனக்கு நிரந்தரம் அல்ல. இது நல்ல உதாரணம் நமக்கு தெரிந்து மோசே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் என்ன பண்ணுறான், அவன் செலக்ட் பண்ணுறான் பாருங்களேன். ஒன்று எகிப்தின் பொக்கிஷம், அல்லது தேவஜனத்தோடு பாடுகள் அனுப்புவது, பார்வோன் குமாரத்தின் மகன், அல்லது என்ன தேவஜனங்களோடு உபத்திரவம். அவன் எதை தெரிந்து கொள்கிறான், தட் இஸ் பீனியா, மணியம் டோக்கியா. அப்படின்னா அவனுடைய தன்மை என்ன இருக்குது, அவனுக்கு வேணாம் பண்ண ஒரு நாள் வேண்டாம். மோசடி வாசிங்களேன், 11:25 வாசிங்க. எபிரேயர் 11 பார்க்கிலும் தெரிந்து கொண்டு இருந்து எண்ணினான். இருந்து அவன் என்ன பண்ண, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24 கொஞ்சம் வசதி, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எடுப்பதை வெறுத்து. இல்லைம்மா, அடுத்த வசனம் 24. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, மோசே வளர்ந்த போது என்ன பண்ணுறான், உடனே ஐ எம் நோ மோர் தி சன் ஆஃப் தி டாட்டர் ஆஃப் ஃபாரோ, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் நான் இல்லைன்னு வெறுக்கிறான் இல்லையா. அவனுக்கு எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் அம்மா வேணான்னு வெறுத்துட்டே வருவான். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 2:10. அது மோசே பெரிதான போது விட்டாள். கவனிங்க, அவனை பெற்றது யாரு, அவனை பெற்றது யாரு, அம்மா. அவன் அப்பாவை பெற்றுப்பார், அம்மா தான். அம்மா பேர் தானே கேட்குறேன், அது உங்களுக்கு வராதுன்னு எனக்கு தெரியுமே. அம்ராமா, ஜோகபத், சரியா? யார் ஒருத்தனை கேட்டால் கோவம் வந்துடு, எங்கள் தாத்தா பேர் எனக்கு தெரியாது, மோசே அப்பா பேர் எனக்கு தெரியணும்னு அவசியமாக, எனக்கு நியாயமான கேள்வி தான். கேளுங்க, யோகபேத் தானே பெற்றாங்க. என்ன பண்ணுறா, பெற்றாள். ஆனால் கூலிக்காக என்ன பண்ணுறா, அவனை வளர்ப்பு தாயாக மாறிட்டான். ஸோ வளர்ந்து வருகிறான். அந்த யாத்ராவும் 2:10 பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெரிதான போது என்ன பண்ணுறா, ஐ எம் நோ மோர் த சன் ஆஃப் ஜோகபத், நான் யாரோட பிள்ளை, பார்வோன் குமாரத்தின் பிள்ளை மாற்றிட்டான் பாருங்களேன். அம்மாவை காற்றுல விட்டான். அவள் தான் பெற்றா, அவள் தான் பால் ஊட்டினாள், அவள் தான் வளர்த்தா, எல்லாம் பண்ணான். ஆனால் அவன் வளர்ந்த உடனே அவனுக்கு ஒன்று தெரியுது, யார் இவன் பெற்றாலும் வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுத்தது அவல்ல. இப்போ நாம் பிள்ளைகளை பெறுகிறோம், ஆனால் பிள்ளையை கொடுத்தது கர்த்தர்ல. அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுத்த மாதிரி கிருபையை கொடுப்பது அவர் தானே. அப்புறம் அந்த பிள்ளை யாருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தாலும் கர்த்தருக்கு சொந்தமாகணும்ல. நம்ம விடவே மாட்டோம் நம்ம. என் பிள்ளை அதுதானே. ஆனால் மோசே அப்படி அல்ல. என்ன பண்ணுறாரு, அந்த குறிப்பிட்ட வயது வந்து என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா, அவன் பெரியவன் ஆனபோது அவனுக்கு தெரியுது, ஒரு பக்கத்தில்
ஃபாரோஸ் டாட்டர், இன்னொரு பக்கத்தில் டாட்டர் ஆஃப் லேவி. 2 பேர் நிற்கிறாங்க. லேவியின் குமாரத்தில் ஒருவன், லேவியின் குமாரத்தை ஒருத்தி திருமணம் பண்ணினான், அவர் பிள்ளையை பெற்று ஆளுக்குள்ளங்கிறது தான் தண்ணிக்குள்ள போட்டாங்க. அதை கவனிங்க. அப்படின்னா 2 தாய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறான் தெரியுங்களா? முதல்ல யோகபேத் தான் பெற்றான்னு அவனுக்கு தெரியும். அவள் தான் பலத்தாள், பால் ஊட்டினது அவள் தான். ஆனால் என்ன பண்ணுறான், அவன் ஒரு நிலை வந்தோடனே தெரியுது, இவன் இல்லை என்னை வளர்க்கறதுக்கு அவன் தான். அவன் இல்லைன்னா செத்து போயிட்டுருப்பான். அவன் பார்வோன் குமாரத்தை எடுக்கவில்லை என்றால் அவன் நைல் நதியில் போயிட்டுருப்பான். அப்போ என்ன பண்ணுறான், அவன் செலக்ட் பண்ணிட்டான். சரி, இப்போ வளருகிறான். எத்தனை வயசு ஆகுது? இப்போ 40 வயசு ஆகிடுச்சு. இப்போது அவன் வளர்ந்துட்டான். ரொம்ப நல்ல வார்த்தை அது. மோசே பெரியவனான போதுன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பை ஃபேத் மோசஸ் குரூன்னு போட்டிருக்கோம். விசுவாசத்தினால் மோசே பெரியவனானான். ஆனபோது என்ன பண்ணால் மறுபடியும் முன்னாடி 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் யார், பார்வோனின் குமாரத்தி அம்மா நிற்கிறா, இன்னொரு பக்கம் கர்த்தர் நிற்கிறாரு. பார்த்தான், இவன் இல்லைப்போ. யாத்ராமு 2:10 யோகபேத்தை தள்ளினான். ஆனால் எபிரேய 11:24 யாரை தள்ளுறான்? பார்வோனுக்கு குமாரன் தள்ளான்ப்பா. எனக்கு இனிமேல் யார் போடும்? அவர் தானே கொடுத்தாரு என்ன அப்படின்னா அந்த செலக்ட் பண்ணுறதுல மோசே ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அவன் எவ்வளோ அழகாக அப்படி செக்ரிகேட் பண்ணி அனுப்புகிறான் பாருங்களேன். அப்படின்னா அவனுக்கு எல்லாம் இந்த பார்வோன் குமாரத்தி மகன் இல்லைன்னு வெறுத்தான்னா அவன் என்ன ஆகிடுவான்? டோக்கியா அவ்வளோதான், இப்படி ஆகிடுவான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுவான்? ஒன்று இல்லாத நிலைக்கு வந்துடுவானே. ஸோ கர்த்தர் எதை சபையில் பாராட்டுறாரு? இதைத்தான் பாராட்டு. 3 காரியங்கள். ஒன்று என்ன? கிரியைகள். என்ன கிரியை? அழைப்பு சார்ந்த கிரியை. அதாவது நற்கிரியைகள் அல்ல, அல்லது ஒழுங்கு சார்ந்த கிரியையும் அல்ல. என்ன கிரியை அது? அது அழைப்பின் அடிப்படையில் உள்ள கிரியை. 2வதாக உபத்திரவங்கள் சுயநலத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக படுகிற உபத்திரவம். 3வது என்ன? ஏழ்மை நிலைமை. அது என்ன? இல்லை பாடுபடுறாரு பிச்சைக்காரன், அப்படி இல்லை, இருக்குது, ஆனால் எனக்கு வேண்டாம், கர்த்தருடைய ராஜ்யம் எனக்கு போடும், அப்படி விட்டு கொண்டு வருவது. இது அடுத்த ஒன்று இருக்குது. 2:10 மறுபடியும் வாசிய. அடுத்தது என்ன? தாங்களை யூதர் என்று சொல்லியும் கவனிங்க. 4வது என்ன தெரியுங்களா? அவனுக்கோட தூஷணம், பிளாஸ்பமி. நாலாவது கர்த்தர் சபையில் எதிர்பார்த்துக்கிறார், அந்த தூஷணத்தை பாராட்டுகிறார். யூதனுடைய அந்த மாய்மான்னு சொல்ல போனால் யூதன் அல்ல, என்ன பண்ணுறாங்க? யூதன் தன்னை சொல்லிக்கிறாங்க. யூதன் அல்லாதவர்களாக இருந்தோம் தங்களை என்ன சொல்கிறாங்க? யூதர்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அவனுடைய மாய்மாலம் சொல்ல ஹிப்போக்ரஸி. அது சபைக்கு வருகிற தூஷணம் என்ன? அவன் என்ன பண்ணுறான்? யூதன் அல்ல. யூதனை யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? சபையை தூஷிக்கிறான். சபையின் மேல் யூதர்கள் சொன்ன 1ஆம் நூற்றாண்டில் சொன்ன இன்றைக்கு வரைக்கும் அதை ரிப்பீட் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க சொன்ன சில ஸ்லாண்டர்ஸ், சில தூஷணங்களை உங்களை சுட்டி காட்டுகிறேன். 1, சபைக்கு அவங்க கொடுத்த பேர் நரமாம்சம் சாப்பிட்றவன் சொன்னான். மனுஷனை சாப்பிட்றவனுங்க நான்கு. யூதர்கள் சபையின் மேல் சொன்ன 1ஆம் நூற்றாண்டில் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? இவங்களாம் யார்? கேனிபால்ஸ், மனுஷனை சாப்பிட்றவங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், அதான் அவன் சொல்கிறாங்கல்ல, இயேசுவோட ரத்தத்தையும் உடம்பையும் சாப்பிட்றேன்னு சொல்கிறானுங்கள்ல. அந்த யூகாரிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதாவது அந்த திருவிருந்து நம்ம சொல்கிறோமே, அந்த திருவிருந்தை செய்யும்போது வெளியே யூதர்கள் உட்காந்துருக்காங்க இல்லையா? அவன் சபைக்குள்ளே வரல, வெளியே உட்காந்துட்டு என்ன பண்ணுறானுங்க? உடனே இவனுக்கெல்லாம் மாம்சம் சாப்பிட்றான்டா. என்ன சொல்கிறான்? இது கிறிஸ்துவனுடைய சரீரம், இது கிறிஸ்துவன் ரத்தம் சொல்கிறான்ல. சரீரத்தை ரத்தத்தை யார் பிடிப்பான்? காட்டு மிராண்டிக்கு தான், கானிபால்ஸ் தான். அதாவது நரமாம்சம் சாப்பிட்றவங்க தான் இதை செய்வாங்க. அப்படின்னா சபையின் மேல் சொல்ல முதல் குற்றச்சாட்டு என்ன? இவங்களாம் யார்? நரமாம்சம் சாப்பிட்றவங்க, கானிபால்ஸ். 2வதாக இவங்க யார்? இச்சை நிறைந்தவர்கள். சபையின் மேலே 2வது குற்றச்சாட்டு என்ன? சபை மேலே சொன்ன தூஷணம் என்ன சொன்னால், இவங்க யார்? இச்சை நிறைந்தவர்கள். ஏன்னா அங்கே நமக்கு தெரியும், கர்த்தருடைய பந்தி இருக்கு இல்லையா? பந்தி நடக்கும்போது ஒரு பந்தியில் 2 பந்தி இருக்கும் அவங்களுக்கு.
கர்த்தருடைய வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் முதல்ல என்ன பண்ணுற, நீங்கள் அப்பம் விற்க கூடி வரும்போது ஒருத்தன் என்ன பண்ணுற, தன் சொந்த சாப்பாடை சாப்பிட்றான், ஒருத்தன் பசியாக இருக்கிறான், ஒருத்தன் வெறித்து இருக்கிறான்னு சொல்கிறா தெரியுங்களா. என்ன ஆகும்னா அவங்களுக்கு 2 ஃபீஸ்ட் இருந்தது, நமக்கு இன்றைக்கி 1 ஃபீஸ்ட் தான் இருக்குது. கம்யூனியன் சர்வீஸ் நமக்கு எத்தனை, 1 விருந்து தான். ஆனால் ஆதி திருச்சபைக்கு 2 விருந்து. ஒரு விருந்துக்கு பேர் யூகாரிஸ்ட், ரெண்டாவது அகாப்பே. 2 விருந்து அவங்களுக்கு இருந்தது. இது கர்த்தருடைய பந்தி, இது அன்பின் விருந்து. அகாப்பே என்றால் அன்பு, அன்பின் விருந்து. ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸில் அவங்களுக்கு என்ன இருக்கும், 2 பந்தி இருக்கும். ஒன்று கர்த்தருடைய பந்தி, அடுத்தது அன்பின் விருந்து. இந்த அன்பின் விருந்துக்கு இப்போலாம் கிறிஸ்மஸ், ஒயிட் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க தெரியுங்களா. வீட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வந்து ஷேர் பண்ணுறாங்க தெரியுங்களா. அது இந்த அகாப்பையிலேருந்து வரக்கூடியது. அதாவது ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. கர்த்தருடைய பந்தி முடிந்த பிறகு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறத பொதுவாக பகிர்ந்து சாப்பிட்ற வழக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் 1 Corinthians 11 பவுல் சொல்லும்போது இது வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, காத்திருக்க மாட்டாங்க, வந்தோடனே இதை மூட்டையை அவுத்துறானுங்க. இந்த பிள்ளைங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராங்கல்ல, ஹலோ, பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவாங்க தெரியுங்களா. வரும்போது வர வழியிலேயே ஐயங்கா பேக்கரி ஒன்றும் விடாமல் அந்த மூட்டை முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்கல்ல. முறுக்கு, பிஸ்கட்டு, கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே. குழந்தைக்கு வெயிட்டே 2 கிலோ தான் இருக்கும். வாங்குகிற முறுக்கு மிக்சரும் 4 கிலோ இருக்கும். 4 கொண்டு வந்த உடனே குழந்தை முதல்ல என்ன பண்ணு தெரியுங்களா, வந்த உடனே காலை 2 விரிப்பார், நடுவில் வச்சு மூட்டையை அவுப்பார் பாருங்களேன். இது அன்னைக்கே இருந்திருக்குது, பெரியவங்களுக்கு அந்த புத்தி இருந்திருக்குது. அன்னைக்கு குழந்தைங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரும்போது இந்த முட்டாய், பிஸ்கெட்டு, கேக் வாங்கிட்டு வராதிங்க. ஏன்னா இவன் மூட்டையை அவுத்தான்னா பக்கத்தில் நிறைய வண்டு நண்டெல்லாம் நிறைய இருக்குது. இவன் அவுத்த உடனே எல்லாம் வந்து நிற்பான் பாருங்களேங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல குணம் என்னென்னா, எத்தனை கீழே கிடந்தாலும் எடுக்காது, ஒரு குழந்தை எடுத்தது தான் பிடுங்கும். பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல குணம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது, 10 பொம்மையை போடுங்களேன், ஒன்று எடுத்தால் இன்னொன்று எடுக்காது, அது எடுத்தது தான் கேட்கும், அது தான் போய் பிடுங்கும். என்னாகும், இவர் ஒரு கேட்பரிஸ் 5 ஸ்டாரை பிடுங்கினார்னா எடுத்தார்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் 5 5 ஸ்டார் வந்துடும், சூப்பர் ஸ்டார் வந்துடும் பிடுங்கிறதுக்கு. அதை நடக்கலை. அது ஆதி திருச்சபையில் நடந்த ஒன்று தான். முதல்ல இருந்தவனுக்கு இந்த விருந்து, இதில் பங்கு பெற்ற இதில் என்னாகும், ஒரு துணிக்கை தான் கொடுக்கப்படும். இதுக்கப்புறம் இதை சாப்பிடணும். ஆனால் அவங்க என்ன பண்ண, மாற்றி சாப்பிடுவாங்க. அதனால இந்த யூகாரிஸ்டுக்கு அவங்க என்ன சொன்னானுங்க, கேனிபால்ஸ்னானுங்க. அடுத்து இந்த அகாப்பைக்கு என்ன சொன்னான்னு தெரியுங்களா, அவனுக்கு இச்சை நிறைந்தவன் சொல்கிறான், அன்புன்னு சொல்கிறானே, லவ் ஃபீஸ்ன்னு சொல்கிறானே. ஏன் உள்ளே யார் போகிறாங்க, ஆண்களும் பெண்களும் போகிறாங்க. யூதனுடைய ஜெபாலயத்தை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தனி இடம், பொதுவாக சேர்ந்து இருக்கிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு தனி இடம், ஆண்களுக்கு தனி இடம் தான். ஆனால் சபை என்று வந்தபோது என்னாச்சுது, இப்போல்லாம் பக்கத்தில் கணவன் மனைவி ஒன்றா உட்காந்தான் சபை. பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம். அது சபையாக, அது பசை, அது சபையே கிடையாது. எது சபை, பக்கத்தில் வீட்டில் போனால் நாயும் பேயுமா அடித்து நடக்க 2. ஆனால் சபையில் வந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் என்ன பெரிய மரியாதை. இங்கேயும் பார்க்கலாம், அது கல்யாண வீட்டுக்கு போனாலும் பார்க்கலாம். அதை கொட்டிக்கிறாங்க தெரியுங்களா, கரெக்டாக பக்கத்தில் போய் உட்காந்துருக்கும் பாருங்களேன். ஏன்னா இவன் தான் ஐயா இல்லைன்னா அம்மா சாப்பிடவே மாட்டாங்க. அம்மா சாப்பிட்லன்னா ஐயா பட்னியே கிடந்துருவார்ல வீட்டில். 7 நாள் பட்னி கிடந்தவரை நம்ம திரும்பி பார்க்காது, சாப்பிட்டேடான்னு கேட்காது. ஆனால் கல்யாண வீட்டுக்கு போனால் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா உட்காரலன்னா மண்டையே வெடிச்சிருப்பாருங்களேன். சபைக்கு என்ன பேர் கொடுத்தாங்களா, அவன் லாஸ்ட் இச்சைகள் இருந்தவனுக்கு பேர் கொடுத்தான். ஏன், அவங்க அன்பின் விருந்தப்போ என்ன நடக்குதுல்ல, ஆணும் பெண்ணும் உள்ளே போகிறாங்க. என்ன நடக்குதுங்க, விருந்து கொண்டாடுறாங்க. என்ன விருந்து, 1 மாம்சத்தை சாப்பிட்றானுங்க, 2வது மாம்ச இச்சையினால் விருந்து ஒன்று பண்ணுறாங்க. அதான் அதுக்கு பேர் அகாப்பேன்னு சொல்கிறாங்கன்னு வெளியே குற்றஞ்சாட்டினார்கள். 3வதாக அவன் குற்றத்தை குடும்பங்களை பிரிக்கிறவன். சபைக்கு மேலே யூதர்கள் அல்லாதவர்கள், யூதர்கள் சொல்லி சபைக்கு கொடுத்த 3வதுங்களா, பிரேக்கிங் த ஃபேமிலி. சபைக்கு கொடுக்கப்பட்ட 3வது குற்றச்சாட்டு என்ன, ஏன்னா ஆண்டு சொன்னார் இல்லையா, ஒரு வீட்டுக்குள்ளே சுவிசேஷனாகும், தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை, தாய்க்கும் மகளுக்கும் பிரிவினை, மாமியாருக்கும் மாமனாருக்கும் பிரிவினை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரிவினை சொன்னார் இல்லையா. அதை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க,
இவங்கெல்லாம் யார்? குடும்பத்தை பிரிக்கிறவங்க. ஏன்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்தவன என்ன சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் குடும்பத்தை உடைக்கிறவங்க. சபையின் மேலே சொல்லப்பட்ட 3வது தூஷணம். 4வதாக இவங்கெல்லாம் யார்? நாத்திகர்கள், ஏத்தியிஸ்ட். ஏன்? உள்ள என்ன கிடையாது? பொம்மையே இல்லையா? உள்ள என்ன இல்லை? அவங்களுக்கு விக்கிரகங்கள் இல்லையே. இது வெளியே உள்ளவனுக்கு புரியும், யூதனுக்குமா புரியலை? யூதன் யார்? விக்கிரகத்தை வழிபடாதவர்கள். யூதனுக்கு என்ன கிடையாது? விக்கிரகம் கிடையாது. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணால், ஆனால் யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க எல்லாம் யார்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஏன்னா அவங்க என்ன இல்லை? ஒரு உருவம் இல்லையே. ஒரு உருவம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? அவங்க கடவுளை ஆராதிக்கன்னு சொல்கிறாங்க. ஆக இவங்களாம் நாத்திகர்கள். 5வது, இவங்களுக்கு தேசப்பற்று கிடையாது. என்ன கிடையாது? உங்களுக்கு தேசப்பற்று கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ராஜாவை வணங்க மாட்டாங்கள்ல சபை. அந்த நாட்டில் ரோம அரசாங்கத்தில், ரோம பேரரசில் எல்லோரும் யாரை வணங்கணும்? ரோம பேரரசனை வணங்கியே ஆகணும். ஆனால் இவங்க சபை என்ன செய்யாது? ரோம வணக்கம் இல்லாததுனால, ராய வணக்கம் இல்லாததுனால அவங்க என்ன சொன்னாங்க? இவங்களுக்கெல்லாம் தேசப்பற்று இல்லை. இன்றைக்கும் சபை மேலே குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? சபையில் உள்ளவங்களுக்கு தேசப்பற்று கிடையாது. இவெல்லாம் அமெரிக்காக்காரனுங்க அப்படின்றான். கிறுக்க நம்ம அமெரிக்கா நம்ம ஊர் மேலே இருக்குது, இவன் என்ன அமெரிக்காக்காரன் சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா 5 விதமான குற்றச்சாட்டுகள் சபையில் சொல்லப்பட்டது. இதை தான் கர்த்தர் சொல்கிறாரு. நான் உன்னை எதுக்கு பாராட்டுறேன் தெரியுமா? நீ உன்னை நரமாம்சம் சாப்பிடுவோன்னு சொன்னாலும் நீ என்ன பண்ணுற? கம்யூனியன் சர்வீஸை நிறுத்தலை. 2வது, அந்த அன்பின் விருந்த உன்னை இச்சைகளின் அடிப்படையில் செயல்படுன்னு சொன்னால் நீங்கள் நிறுத்தலை. 3வதாக, நீ எனக்காக பிரிந்து வந்தாயே தவிர குடும்பத்தை உடைக்கிறதுக்கு இல்லை. 4வதாக, நீ விக்கிரகங்களை வணங்காமல் இருக்கிறையே, ஒன்று அவன் நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன நம்பின. 5வதாக, உனக்கு தேசப்பட்டு உண்டு. ஆண்டு சொல்ல, ராயனுடையதே ராயனுக்கு கூட, தேவனுடையதே வேறு யாரும் சொன்னது. வேறு எந்த மதத்தை உண்டாக்கணும் அரசாங்கத்துக்கு கூடான்னு சொன்னதில்லை. இயேசு ஒருத்தர் தான். கொடுக்க சொன்னவரும் ஒருத்தர், கொடுத்தவரும் அவர் தான். அப்படின்னா இந்த 5 விதமான குற்றச்சாட்டுகள் சபையிலும் சொல்லப்பட்டது. ஆனால் கர்த்தர் அதை பாராட்டுகிறார். அப்படின்னா 4 காரணங்கள். ஒன்று என்ன? இந்த விடியன்னு சொல்லுவான் தெரியுங்களா? அது நீங்கள் தான் போல இருக்குது. முதல்ல என்ன? கிரியைகள். சரியா? கர்த்தர் எதை கன்கிராச்சுலேட் பண்ணார்? ஒன்று அப்படியே கிரியைகள், 2வது உபத்திரவம், 3வது 4வது அவர்களுக்கு குற்றச்சாட்டுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. பொதுவாக ஒன்று, குற்றச்சாட்டுகள் வரும்போது பேசாமல் இருக்கிறது எப்போவுமே நல்லது. குற்றச்சாட்டுகள் மேலே சொல்லும்போது அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்ய வேண்டியதில்லை? பேசவே வேண்டாம். ஏன்னா காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். செய்யாதது செய்தவன் குற்றம் சாட்டினால் நம்ம எவ்வளோ தூரம் அதை நியாயப்படுத்த முயற்சி செய்கிறோமோ அவ்வளோ தூரம் மேலே குற்றம் அதிகமாகிட்டே வரும். அதனால் அந்த சபை என்ன பண்ணலை? தூஷணங்கள் வந்தது, ஆனால் நம்ம அமைதியாக இருந்தான். சரி, இதுக்கு அடுத்ததுக்கு சுட்டி காட்டுகிறேன். அடுத்தது என்ன? அவர் கமெண்டேட்டர். 1 கவுன்சிலர், 2வது கங்க்ராச்சுலேட்டர், 3வது என்ன? கமெண்டேட்டர். வெள்ளிக்கிழமெல்லாம் அப்படி தான் இருப்பீங்களா? உள்ள ஃபாஸ்டிங்காக எல்லோரும் ரொம்ப சீரியஸாக அப்படியே சோகமாக உட்காந்துருக்கீங்க. இல்லை வெள்ளிக்கிழமை சில ஃபாஸ்டிங்னா முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்படி இந்த காற்று போன பலூன் மாதிரி உட்காந்துருப்பாங்க. இது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. செவ்வாய்க்கிழமை வைக்கிறத விட்டுட்டு வெள்ளிக்கிழமை எங்கள் உயிரை எடுத்தால் அப்போ நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதனால் ஒழுங்காக செவ்வாய்க்கிழமையே வச்சுருங்க அப்படின்னு அப்படி சிம்பாலிக்காக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா? பயங்கர டல்லாக இருக்கீங்க. சரி, ஓகே, கேரி ஆன். 3வது என்ன? அவர் கருத்துக்களை பரிமாறி, கமெண்டேட்டர் என்ன சொல்வார்? 10ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 சரி, அவனுக்கு சொல்ல கமெண்டேஷன் என்ன சொன்னால், அவனுக்கு சொல்ல அந்த கருத்து என்ன அப்படின்னா, 1 ஃபியர் நாட். முதல்ல என்ன செய்யாத? பயப்படாத.
ஏன்னா அந்த சபைக்கு ஒரு பெரிய உபத்திரவம் அல்லது பெரிய துன்பம் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஏன் பயப்பட வேண்டாம்? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பயப்படாதுன்னு சொல்கிறாரு. யாருக்கு? சிமனா சபைக்கு. ஏன் பயப்படாதுன்னு கர்த்தர் சொல்லுவார்னு சொன்னால் 1ஆம் அதிகாரம் 19 திரும்ப வாசிங்க. நீ கண்டவைகளை போடுமா போடுமா போடுமா. ஏன் நீ பயப்படாத? உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன். ஐ ஹவ் காட் அ ப்ரொஃபஷன் ஃபார் யூ. உனக்கு என்ன வச்சுருக்கேன்? ஒரு வேலை. அந்த 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. செத்தவன் இப்போ நம்ம பாதத்தில் விழுந்தேன். ஏன் பயப்படாதுன்னு சொன்னால் தெரியுங்களா? நீ பயந்தால் உனக்காக நான் வைத்திருக்கிற ஒரு வேலையை உன்னால் செய்ய முடியாது. ஆவிக்கிற உலகத்தில் எப்போ நமக்கு பயம் வருதோ அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? கர்த்தர் நம்ம என்ன நோக்கத்தோடு மீட்டாரோ, என்ன நோக்கத்தோடு நமக்கு ஒரு வேலையை வச்சுருக்காரோ அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். ஆகவே என்ன பண்ணார்? ஃபியர் நாட். ஏன் ஃபியர் நாட்? சிமனா சபைக்கு சொல்ல பயப்படாத. ஏன் பயப்படாத? உனக்கு ஒரு வேலை இருக்குது. உங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது, எனக்கும் ஒரு வேலை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் வேலை இருக்குது. நம்ம வேலையை நம்ம தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. என்ன கர்த்தர் அளித்த ஒரு வேலை இருக்குது, அதை நான் செய்யலைன்னா ஐ வில் பி த லூசர். நஷ்டப்பட்டது நானாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஒரு நஷ்டம் இல்லை. கர்த்தர் வேறு வேலை கொண்டு வருவார். ஆனால் என்ன ஆகிடும்? நான் பயந்தேன்னா கண்டிப்பாக கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அதை என்னால் செய்ய முடியாது. அப்படின்னா ஏன் ஃபியர் நாட்? ஏன் பயப்படக்கூடாது? எனக்கு கர்த்தர் ஒரு வேலையை வச்சுருக்கார். ரெண்டாவது என்ன சொல்கிறார்? உனக்கு காவல் உண்டு, சிறை உண்டு. என்ன உண்டு? அடுத்தது இம்ப்ரிசன்மெண்ட். சிறையின் அனுபவம் கண்டிப்பாக உனக்கு வரும். ஒன்று ஜெயிலில் போடுவாங்க. 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா போட்டுருது. என்ன உண்டு? சிறைச்சாலையின் அனுபவம் உனக்கு உண்டு. 10ஆம் வசனம் திரும்ப வாசிங்கம்மா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. அப்படின்னா என்ன உண்டு? சபைக்கு என்ன உண்டு? இம்ப்ரிசன்மெண்ட் உண்டு. அதாவது சிறையின் அனுபவங்கள் கண்டிப்பாக வரும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த அனுபவத்துக்கு ஏற்றா போல சிறையின் அனுபவம் கூடிக்கிட்டே போகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:18 பார்த்தீங்கன்னா there will be common prison, பொதுவான சிறைச்சாலை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எங்கே போட்டாங்க? முதல்ல சாதாரணமாக அவர்கள் ஊழியத்தை தொடங்கின போது அவங்களுக்கு என்ன வந்தது? காமன் பிரிசன், பொதுவான சிறைச்சாலை. இந்த பொதுவான சிறைச்சாலை என்ன செய்ய மாட்டாங்க? கைகளை கட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, அவனுக்கு காவலுக்கு சோல்ஜர்ஸ் நிற்க மாட்டாங்க. மொத்தமாக என்ன பண்ணுவாங்க? இந்த பெட்டி கேஸ் எல்லாம் உள்ளே தள்ளுறான் பார்த்தீங்களா? போராட்டம் பண்ணால் கல்யாண மண்டபம் கொண்டு அடைச்சி வைக்கிறானா, அது மாதிரி இடத்த கொண்டு அடைச்சி வச்சுருவாங்க. அவ்வளவுதான். அது என்ன? பொதுவான சிறைச்சாலை. 12:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:4. இது சிறைச்சாலை, பிரிசன். முதல்ல பொதுவான சிறைச்சாலை. இது என்ன? சிறைச்சாலை. இங்கே என்ன உண்டு? கட்டப்படுவார்கள், சுற்றி காவல் வீரர்கள் நிற்பாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க. பொதுவான சிறைச்சாலையில் கையை கட்ட மாட்டாங்க, காவலுக்கு ஆள் நிற்காது, ஏற்றமாக அந்த என்ட்ரன்ஸை மாத்திரம் பூட்டிட்டு ஆள் வெளியே நிற்பான், உள்ளே யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் சிறைச்சாலை என்று வரும்போது என்ன ஆகும்னா, உள்ளே 4 சோல்ஜர் சுற்றி நிற்பான் ஒருத்தனை. அவன் கைகளை சங்கிலியால் கட்டுவாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க. இது சிறைச்சாலை. அப்போஸ்தலர் 16:24 வாசிங்க. பெற்று இது இன்னர் பிரிசன். தமிழில் உட்காவல் அறை, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னர் பிரிசன். இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அடிப்பாங்க, சட்டைகள் கிழிக்கப்படுகிறது, காயப்படுத்தப்பட்டார்கள், கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டது. இது என்னென்னா இன்னர் பிரிசன். அப்படின்னா முதல்ல பொதுவான சிறைச்சாலை, அடுத்தது சிறைச்சாலை, அடுத்தது உட்காவல் அறை. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலம் சொன்னால் முதல்ல காமன் பிரிசன், அடுத்தது பிரிசன், அடுத்தது இன்னர் பிரிசன். இந்த இன்னர் பிரிசன் என்றால் தரைமட்டத்திலிருந்து 10 மீட்டர் கீழே, அது 30 அடி கீழே சிறைச்சாலையினுடைய மையத்தில் இருக்கும். அது ஏன்னா இந்த பொல்லாத கிரிமினல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை சாதாரண ஜெயிலில் வச்சு உடச்சி வெளியே போயிடுவானுங்க.
ஆக என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பொல்லாத கிரிமினல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்னர் பிரிசன் எங்கே இருக்கும்னு சொன்னால் சிறைச்சாலையில் மையத்தில் இருக்கும், 30 அடி கீழே இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, காயப்படுத்துவாங்க, கால் கைகள்லாம் கட்டி வச்சுருவாங்க. அப்படின்னா சிறைச்சாலை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாததல்ல, எதிர்பார்க்க வேண்டியது. ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவங்க அற்புதம் செய்தார்கள். என்ன தெரியுங்களா, சிறைச்சாலை வந்தது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்தார், பிரச்சனை வந்தது, பொதுவான சிறைச்சாலை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு சந்திக்கப்படுகிறார். 10ஆம் அதிகாரத்தில். 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் பெரிதாகி கொண்டு போகும்போது, ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே போகும்போது என்னாகும் தெரியுங்களா, அடுத்த சிறைச்சாலை வருது, அடுத்த அனுபவம், ஜெயிலில் போடுறாங்க, கட்டப்படுகிறார்கள். அடுத்தது அந்த நற்செய்தி எங்கே போனால் ஏசியா மைனர் விட்டு ஐரோப்பாவுக்குள்ளே போகுது. அடுத்த வட்டத்துக்குள் கடந்து போகும்போது என்ன ஆகுது, ஊழியம் ரொம்ப பெருகுதா, அப்போ வேணால் சாதாரணமாக போடக்கூடாது, எங்களோட இன்னர் பிரிசன் கொண்டு போகும். ஒன்று, அந்த காமன் பிரிசனில் பார்த்தீங்கன்னா யாரும் ஜெபிக்கலை, யாரும் பாடலை, யாரும் ஒன்றும் பண்ணலை, தூதன் தானாக வந்து ஜெயிலேருந்து திறந்து வெளியே விட்டுருவாங்க. இது காமன் பிரிசன். பிரிசனில் பார்த்தீங்கன்னா சபையார் பாரத்தோடு ஊக்கமாக ஜெபிச்சாங்க. அதை கேட்டு தூதன் வந்தான், இறங்கி வந்தான், காவலை வந்து வெளியே கொண்டு விட்டான். ஆனால் இன்னர் பிரிசனில் போகும்போது யாரும் ஜெபிக்கவும் இல்லை, தூதன் வரவும் இல்லை. எந்த அளவுக்கு அவன் நெருக்கப்பட்டான், இவன் என்ன பண்ணான், துதித்தான், பாடினான். அவன் மாத்திரம் இல்லை, சிறைச்சாலையில் அத்தனை பேரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். என்ன ஆச்சுன்னா அஸ்திவாரமே அசைது பாருங்களேன். எது அசைந்தது, அஸ்திவாரம் அசைகிற அளவுக்கு. இந்த அஸ்திவாரம் அசைதுங்கிறது மிக அற்புதமான ஒரு கருத்து. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சிறையின் அனுபவம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தேவ மகிமையும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து முன்னேறி போகிறோமோ அந்த அளவுக்கு சிறையின் அனுபவம் அதிகமாக இருக்கும். இது தவிர்க்கப்பட முடியாது. அதான் கர்த்தர் எச்சரிக்கை, உனக்கு என்ன உண்டு, சிறையின் அனுபவங்கள் உண்டு. அடுத்து ஒன்று சொல்கிறாரு, எவ்வளோ நாள் இருப்பீங்க, 10 நாள். 10 நாள் என்பது உங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசனமாக பார்த்தா 10 வருஷம். தீர்க்க தரிசனமாக பார்த்தால் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருஷம், கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். ஆனால் தீர்க்க தரிசிக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். 4:16 வாசிங்க. ம் 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 4:6 வாசிய. 4:6 ம் 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 சரி. 4:14 4:6 என்ன போட்டிருக்காரு, ஒரு நாள் என்பது தீர்க்கதரிசிக்கு ஒரு வருஷம், கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்படி என்றால் இங்கே சபைக்கு என்ன சொல்லப்படுது, 10 நாள் என்றால் 10 வருஷம் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ரோம் நாட்டில் சபை உருவான போது AD 14 கிபி 16ஆம் ஆண்டு. இப்போது அரசனாக இருந்தது அகஸ்டஸ் சீசர். AD 14 ரோம பேரரசுடைய ஆதிக்கம் அதிகமாக வந்தது. அதில் முதல்ல யார், அகஸ்டஸ் சீசர் தான். கிபி 14. இதில் இருந்து AD 96 கிபி 96ஆம் ஆண்டு. இதில் இருந்தது டொமிஷியன் ஒரு ராஜா இருந்தான். இது 1ஆம் ராஜா, இவன் 10வது ராஜா. ஆகவே இந்த AD 14 இருந்து AD 96 வரைக்கும் 10 ரோம பேரரசர்கள் ஆட்சி செய்தாங்க. இந்த 10 நாள் என்பது இவங்களை குறிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்குது. 10 நாள் உபத்திரவன 10 ரோம பேரரசரின் கீழே சபை என்ன செய்யும், பாடுபடும், இப்படி சொல்லுகிற ஒரு கருத்து உண்டு. ஆகவே 10 நாள் சிறை என்பது வெறும் 10 நாள் அல்ல, அர்த்தம் என்ன, 10 வருஷம். அது யாருடைய ஆட்சி, இந்த டொமிஷியனுடைய ஆட்சியில் 10 வருஷம் மிக பொல்லாத பிரச்சனையை சபை சந்தித்தது.
அடுத்தது இன்னொன்று என்னென்னா, அகஸ்டஸ் சீசர்லேருந்து டொமிஷியன் வரைக்கும் 10 அரசர்கள். ஸோ இவங்க காலத்து முழுவதும் சபை, அதாவது AD 40 AD 96 வரைக்கும், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுகிற அந்த காலம் தான். இந்த காலம் வரைக்கும் சபை அதிகமான துன்பம். இது ஒரு கருத்து. இதுக்கு அடுத்தது இந்த டொமிஷியன்லேருந்து டயோக்ளீஷியன் ஒரு ராஜா இருக்கான். இவன் AD 96 வந்தான். இந்த டயோக்ளீஷியன் AD 305. இந்த காலத்தையும் 10 வருஷம் என்று சொல்ல உண்டு, இந்த காலத்தையும் 10 வருஷம் சொல்கிறது உண்டு. இது 10 ரோம அரசர்களுடைய காலம், அதனால் 10 நாட்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது இந்த டொமிஷியன்லேருந்து டயோக்ளீஷியன் வரைக்கும் மறுபடியும் 10 ரோம பேரரசர் இருக்கிறான். இவங்களே யாருன்னு சொன்னால் சபையை அதிகமாக துன்பப்படுத்தினவர்கள். ஆகவே 10 நாள் என்பது ஒன்று 10 ஆண்டுகளை குறைக்கும். ரெண்டாவது இந்த அகஸ்டஸ் சீசர்லேருந்து இந்த டொமிஷியன் வரைக்குள்ள 10 ராஜாக்கள். அடுத்தது இந்த 96லேருந்து 300, இதுக்கப்புறம் ரோம பேரரசு இல்லை. AD 305 ரோம பேரரசு முடிஞ்சு போச்சு. உலக ஆட்சி அதோட முற்றுப்புள்ளி வந்தது. அப்படின்னா இதுலேயும் சொல்லுகிற கருத்து இருக்குது, இதுலேயும் சொல்கிற கருத்து இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்க. ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம், ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை சிமனா சபைக்கு கர்த்தர் சொன்ன செய்தி. இந்த செய்தியில் கர்த்தர் முதல்ல தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தது சபையை அவர் பாராட்டுகிறார். மூன்றாவது சபையை குறித்து அவர் தன்னுடைய கருத்துக்களை, சபைக்கு என்ன நடக்க போகுது, பின்னாடி சபை எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க போகுது என்பதை கர்த்தர் மூன்றாவதாக சொல்லுவார். இன்னும் 2 கருத்து இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த சபைக்கு பொருந்தும். அதாவது கண்டம்னர்னு ஒன்று அடுத்தது, அதாவது சபையை கண்டிக்கிறவர். சிமனா சபைக்கு கண்டிக்கிற அனுபவம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆவதாக ஒன்று இருக்குது, கர்த்தர் சேலஞ்சர். என்ன, நீ இப்படி இருந்தால் நான் உனக்கு இதை செய்வேன். என்ன கொடுப்பாரா? மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். சரியா? அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை 2வது சபை. அந்த சபையினுடைய தன்மைகள் இதுதான். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரங்களுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்வது உங்கள் ராஜ்யத்தின் மேன்மைக்காக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பக்தி விருத்திக்காக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் உண்மை நெருங்கி வருவதற்கு இந்த வேத பாடம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலையில் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த கரங்களின் தொடுதல் வேண்டும் என்று மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். வர முடியாமல் போன உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் இருக்கிற இடங்களில் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் கொடுத்து நடத்துவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் மறுமுறை சந்திக்கும் வரை மாறாத உடைய கிருபை எங்களோடு கூட நடத்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமா